சரி. வணக்கம். இன்னைக்கு வந்து 6வது எபிசோடு சீசன் 2ல ரெக்கார்ட் பண்றோம். அதாவது நீங்க 6வதுன்னு சொல்லாதீங்க. திடீர்னு மாப்பு சோளம் எடுத்துட்டு வந்து நடுவுல சொருகிடுவான். ஆமா, எடிட் ஆமா, ஆமா. 6வதுன்னு சொல்லாத. இன்னைக்கு ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்றோம். பண்ணிட்டு. மாபு சோலோ ரெக்கார்ட் பண்றேன்றான். எது ஃபர்ஸ்ட் வரும்னு தெரியல. அதனால நாங்க 5 6வதாவும் இருக்கலாம், 7வதாவும் இருக்கலாம். நாங்க பாத்துக்கங்க. சப்போஸ் ஏதோ இல்லன்னா, நாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இத வந்து பொறுமையா போடுவோம். அ அதுக்குள்ள 2 எபிசோட் ரெடி ஆயிடுச்சுன்னா 8வதா கூட வரும். எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆமா. இது ஒரு எபிசோட் 20 அவ்வளவுதான். 20 நாள் ஆச்சு எபிசோடு போட்டு. டாபிக் என்னன்னா, அதுவும் எங்களுக்கு தெரியாது. டைட்டில் நாங்க இதுக்கப்புறம் தான் வைப்போம். தெரியாது. பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு சரி என்ன வைக்கலாம் அப்படின்னு வைக்க போறோம். என்ன இப்ப வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, இப்பதான் லூசிபர் படம் முடிச்சுட்டு வராரு. அ என்ன படம்னா இப்ப அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க லூசிபர். கருப்பு போயிட்டு வந்தேன். என்ன சொல்றதுங்க, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சாபமா? செகண்ட் ஹாஃப் சாபம்னு இல்ல. ஒரு மாரி என்ன சொல்றது, ரொம்ப ஃபைட்டுன்னு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன சொல்றது, சரி வேணா முடிக்கிறோம் அவ்வளவுதானே, முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாரி உட்காந்துட்டேன் நானு. படம் ஓவராலா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் குடுப்பீங்க? நான் 7 இல்ல 6 குடுப்பேங்க. ஏன்னா என்ன சொல்றது, ப்ரிமிஸா நல்லா இருக்கு கேட்க. ஆ, படம் ஆரம்பிக்கிறது எல்லாமே நான் ஒரு மாரி 5க்கு கேட்டேன் ரிவ்யூ. நீங்க 6, 7ங்கிறீங்க. இல்ல இப்பதான் வின்சென்ட் வந்து எனக்கு இது ஸ்டோரியில வந்துட்டு 10க்கு எவ்வளோடா தருவேன்னு கேட்டான். 3 ஆ, குடுப்பேன். 5க்கு 3 குடுப்பேன். 5க்கு 3.5. ஓகே, நல்ல ரேட்டிங் தான். ஆ. இது இவன் கேட்டான். இது அது வின்சென்ட் வந்து எப்பவுமே அவன வந்து நான் ஏதாவது படத்துக்கு போறேன்னா கூப்பிடுவேன்டா. மரியாதை நிமித்தமா கால் பண்ணி இந்த மாரி ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி போறேன் வரியான்னு கேட்பேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லிருவான். நான் பாட்டுக்கு போய் படத்துக்கு போயிடுவேன். இந்த தடவை கேட்கல. இந்த தடவ கேட்டான். ஆ, இது நான் பேருக்கு தான்டா சூர்யா ஃபேனு. ஒரு சூர்யா படமும் தியேட்டர்ல பார்த்ததில்லன்னான். வாடா படத்துக்கு போலாம் இன்னைக்கு போறேன்டான்னேன். நான் நான் வந்து அப்புறம் வந்து நானும் யோசிக்கல. நான் போறதா பெருசா ஐடியா இல்ல. அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்தான். பேசியே ஒரு 1 1/2 வருஷம் இருக்கும். திடீர்னு கால் பண்ணி, "ஏய் வாடா நான் உங்க ஏரியா பக்கத்துல தான்டா இருக்கேன். படத்துக்கு போலாம்ன்னா." சரின்னு சொல்லி நான் படத்துக்கு போய் தியேட்டர்ல போய் உட்கார்றேன். வின்சென்ட் கால் பண்றான். "ஏய் படத்துக்கு போலாமான்னேன்." இந்த இடத்துல அப்படியே சாய பீஜம் பறக்குது. துரோகம், மச்சான் நான் நான் படத்துல தான்டா இருக்கேன். துரோகம், 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 துரோகம். நீ வருவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலடா படத்துக்கு. எப்ப வழக்கமா வரமாட்டேன்னு தான்டா சொல்லுவேன். இப்ப ஏன்டா வர்றேங்கிற? என்னடா எனக்கே இது புதுசா பழகுறீங்க? எனக்கே ஒரு மாரி கஷ்டமா போயிடுச்சு. அதான். இல்லன்னா நான் அவங்க வீட்ல மாங்காய் அறுத்துட்டு இருக்காங்கன்னா, நான் போய் மாங்காய் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன். ம், அதாவது இதே மாரி தான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவன் வந்து ம், எப்புட்ன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கிற வரையும் கூப்பிடுவான். எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவான். ம், நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சுமே கூப்பிடுவான். இப்பயுமே ஒரு சில இடத்துக்குலாம் கூப்பிடுவான். எப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு கிளம்புறான்னா 10 மணிக்கு கால் பண்ணி, "கோயம்புத்தூர் போறேன் வர்றியா?" அப்படிம்பான். ம், 10 மணிக்கு எப்ப? அவன் 12 மணிக்கு கிளம்புறான். ம், வேனே 10 மணிக்கு தான் போட்டிருப்பான். ம், நான் 10 மணிக்கு எங்க வூட்ல கேட்டெல்லாம் சாத்திட்டு படுத்துட்டு இருப்பேன் நைட்டு. அ கால் பண்ணி "கோயம்புத்தூர் போறேன் வர்றியா?" அப்படிம்பான். ம். "இல்ல நான் வரல" அப்படின். தெரியும் நீ வரமாட்டேன்னு தெரியும். ஏன்டா நைட்டு 12 மணிக்கு போறதுக்கு 10 மணிக்கு கூப்பிட்டா எவனாவது வருவானாடா? அ முன்னாடியே சொன்னீங்கன்னா கூட நான் வீட்ல இருந்து கிளம்பி உங்க வீட்ல வந்து உட்காந்துருப்பேன். இதே மாரி தான் காலையிலயுமே இதே மாரி தான். 9 மணிக்கு போறான்னா 8:30 மணிக்கு கூப்பிடுவான். 8:45க்கு கூப்பிடுவான். இந்த மாரி அருமையான நண்பர்கள் தான் என்ன சுத்தி இருக்காங்க. படத்துக்கு அதான் அப்படிதான் கூப்பிடுவான். நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு சில படம்லாம் நான் போமாட்டேன். எனக்கு கண்டுபிடிச்சிடும் அது மொக்கையா இருக்குன்னு. கூவாலாம் கூப்பிட்டான் தெரியுமா எனக்கு. நான் டிக்கெட் போடுறேன் வா 3Dல பார்ப்போம். என்ன 3Dல படம்? தானே வந்துச்சு. கங்குவா. கங்கோ ஏன்டா டேய் அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? 3Dல நல்ல தானே படம். வந்துச்சு. ம், 3Dல வருது. வா நான் ரூ. 250 நானே போட்டுக்கிறேன் உனக்கு. அப்ப ம், 2 பேருமே அன்எம்ப்ளாய்மென்ட் ஃபேஸ்ல இருந்தோம். ம், நான் வந்து சரி நம்ம இவ்ளோ காசு குடுத்து இந்த படத்துக்கு போகணுமா? அது மொக்கையா இருக்கும். ம், அப்படின்னு நெனச்சுட்டு நான் வரலன்ட்டேன். அவன் ம், தனியா போனானா, இல்ல இன்னொரு பையன் கூட போனானா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் நாங்க கிரவுண்டுக்கு போறோம் காலையில. காலையில அந்த டைம்ல அன்எம்ப்ளாய்மென்ட் டைம்ல நான் வந்து காலையில வந்து வாக்கிங், ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன். ம். அப்ப போறோம். நாங்க ஜாக்கிங் போயிட்டுருக்கோம். சொல்றான். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். பொலம்புறான். 1/2 மணி நேரம் பொலம்புனான். மூச்சு முட்டிருச்சு. அவ்ளோ நேரம் பொலம்புனான். நான் அப்பதான் நெனச்சேன். ஐ ஹேவ் கிரின்ஜ் மீட்டர் அப்படின்னு. ஆனா, இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த இந்த படம் பார்க்கும்போது, இது வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு எடுத்த ஒரு ஜிபியு. ஓகே. ஃபுல்லா வந்து ரெஃபரன்ஸ் தான். லியோ ரெஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? ஆ இல்ல ஆமா. வேணாம், வேணாம். நான் இந்த வாரம் இது போனாலும் போவேன். கம்முனு இரு. இந்த பாட்டிலுக்கு வாரம் ரூ. போனா, 10 அடுத்த வாரம் ரெஃபரன்ஸ். போவானான்னு தெரியல. ரூ. 10 பாட்டிலுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆமா ஆமா சொல்லணும்டா. பாட்டிலுக்கு ரூ. 10ன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். என்னது? ஒயின் ஷாப்ல வந்து எக்ஸ்ட்ரா அ இது எம்ஆர்பியோட அதிகமா வாங்குறாங்க.
வாங்குறாங்கன்னா ப்ரூஃபோட வாங்குவாங்க. அதுல வந்து ரூ. 10க்கு தனியா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஆ. ரூ. 10ன்னு. அந்த பாட்டில நீ கொண்டு போய் குடுத்தீன்னா, உனக்கு ரிட்டர்ன் ரூ. 10 குடுத்துருவானுங்க. இத ஏன் பண்றாங்கன்னா, இவனுங்க குடிச்சிட்டு ரோட்ல உடைக்கிறது, எங்கேயாவது இந்த ஆறு இருக்குல்ல, இந்த வாய்க்கால்லாம் கட்டி வச்சிருப்பாய்ங்கல்ல, ம். அதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு வர்றது, இந்த மாரி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப இது குடுத்தா ஒரு ரூ. 10 வரும்ல. நாளைக்கு ஒரு கட்டிங் காசுல. இது எங்க வீடு தெரியும்ல உனக்கு? ஆ, எங்க வீடு பக்கத்துல காலியா மனம் இருக்குல்ல. ஆமா. அங்க நைட்டு வந்து உட்கார வச்சு குடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆ, அங்க குடிச்சிட்டு ரோட்லயே கிடக்குறதெல்லாம். எங்க வாக்கிங்லாம் போவானுங்க அங்கதான். ஆ. பார்த்தா அங்கேயே அது இருக்கு. அது அவிங்களே உடைக்கலனாலும், ஏதாவது அதுவே என்ன சொல்றது? கல்லு நம்ம இங்கிருந்து எங்கேயாவது கல்ல கில்ல தூக்கி போடுவோம். எதையாவது தூக்கி போடுவோம். அது உடைஞ்சிரும். அது அந்த இடத்துல நடக்கிறவங்களுக்கு கால்ல குத்துறது, விழுந்தாங்கன்னா கையில கீழ ஏறுறது, இந்த மாரிலாம் நடக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அது இல்லாம பாட்டில் பொறுக்குறவன் சும்மா பொறுக்குறான். பொறுக்கி ரூ. 2 ரூ. 3 ஒரு பாட்டில் குடுக்குறான். இவனுங்களே ரூ. 10க்கு அத வாங்கிக்கிறானுங்கன்னா, அது அவனுக்கு லாபம் தானே! ம். ஏது நான் தப்பா சொல்லலடா, பாட்டில் பொறுக்குறவன் தப்பா எடுத்துக்காதீங்கடா. நான் ஏதோ ஏ ஓப்பனா பேசிட்டேன்டா. ஐயய்யோ! இது கடிக்க வருவானுங்க. பாட்டில் பொறுக்குறவர். யா அ ஏன்னா அவருக்கு வந்து வேற வேலை இல்லாம இருக்கலாம். இல்ல வந்து ஏதாவது பண்ணலாம். சரியா? அவர் வந்து அதுல ஒரு ரூ. 10 அவருக்கு லாபம் வரும். ரூ. 5 ரூ. 4 லாபம் வரும். அவ்வளவுதான். சும்மா ம். ரூ. 10 ரூ. 10னா எடுத்து தின்னுட்டா போறானுங்க. நீ குடுத்தீன்னா உனக்கு அந்த ரூ. 10 திரும்ப குடுத்துருவானுங்க. இது சேம் திங் அப்ளைஸ் டூ திருப்பதி. அ ஆமா. திருப்பதிலயுமே நீ பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போக்கூடாது. கரெக்ட்டா? அங்கேயே வந்து விக்கிறவங்க வந்து கண்ணாடி பாட்டில் தான் விப்பாங்க. ஆமா. திருப்பதி, எ ஊட்டி ஹில் ஸ்டேஷன்ல. மோஸ்ட் ஆஃப் த ஆ ஹில் ஸ்டேஷன்ல கண்ணாடி பாட்டில் தான். இல்ல பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போனா அ எக்ஸ்ட்ரா ரிட் பிரைஸ்ல விப்பாங்க. நீ வந்து அ திருப்பி கொண்டு போய் அந்த பாட்டில் குடுத்தீன்னா, அந்த அமௌண்ட் குடுத்துருவாங்க திருப்பி. தண்ணிக்கு போக மீதி காசு குடுத்துருவானுங்க. ரூ. 20னா ரூ. 30 ரிமைனிங் உனக்கு குடுத்துருவானுங்க. ஆமா. ஏன்னா கண்ணாடி பாட்டில்ல. நீ மோஸ்ட்டா பாட்டில் வந்து அந்த மாரி தான். ரிட்டர்ன் பாட்டில் குடுக்குற அவிங்களுக்கு மாரி தான் லாபம். இருக்கும். ஆ இல்ல எங்க வீட்ல ஒரு 2 இருக்குடா. எண்ணெய் ஊத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாட்டில் நல்லா இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். நான் ஊட்டி போயிட்டு ஒரு தடவ வாங்கிட்டு வந்தேன். ரூ. 50ன்னாங்க. சரி அப்டின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பாட்டில் நல்லா இருக்குல்ல. அழகா ம். இரும்பு மூடி போட்டு. எனக்கு என்னன்னா, நாங்க ட்ரெயின்ல வரோம். இந்த 2 பாட்டில தூக்கி ஆ, ட்ரெயின்ல வச்சுட்டு எங்கனாச்சும் உடைஞ்சுச்சுன்னா, ஆ. உள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கண்ணாடி கண்ணாடி அடடே! ஏன்டா திருப்பதி போய் வாங்கிட்டு வரீங்க? இங்கிட்டு அதுக்கு நீ துண்ட சுத்தி வச்சினா உடைஞ்ச துண்டுலயே உடைஞ்சிரும். அப்படியே துண்டோட தூக்கி குப்பையில போட்டு வர வேண்டியது தான். அப்படிதான் எடுத்துட்டு வருவோம். பட் இருந்தாலும் என்ன சொல்றது? நான் ஆ, அதுல தான் பேக்ல தான் வச்சு பில்லோ வச்சு படுப்பேனா, ஆ. ஐயோ! உள்ள இருக்கே. அழுத்தி அப்படியே ஸ்லோவா படுத்து ஸ்லோவா எந்திரிச்சு ஸ்லோவா மாட்டிட்டு வருவேன். கார்ல போறதுனால ஊட்டில அவ்வளோக்கா தெரியாது. பாட்டில் சூப்பரா இருக்கும். அப்புறம் ஊட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடைக்காது உனக்கு. ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்குல்ல. பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல கிடைக்காது தெரியுமா? டின்னு தான். ஆமாமா. தெரியும். பாட்டிலும் கிடைக்காது. ஒரு ம். தடவ போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டோம் சோடா பாட்டில் வாங்குறதுக்கு. பு புரியுதுடா. இது பேக் டூ கருப்பு வந்தோம்னா, மீண்டும் கருப்பா. ஒரு நான் இது முன்னாடி சொல்லுவேன்னு நான் நெனச்சு பார்க்கல. பட் இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா பின்னர் யூஸ் ஆகும். படத்த காப்பாத்துனது சாய் அபியங்கர் தான். அப்பா! என்ன ஒரு அருமையான விஷயம். இது நான் சொல்ல சீரியஸாவா? நெஜ இத பாட்டு தூக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லடா. அந்த ஃபைட் கூட அந்த அளவுக்கு என்ஜாயபிளா இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோயேன். ஆ. ஒரு ஆனா லைட் சீரியஸா அந்த படத்துல பாட்டுலாம் நல்லா தான்டா இருக்கு. இவங்க தான்டா அந்த இப்ப 4 பேர் சாங்கே எனக்கு புடிக்கல. இது படத்துல இல்ல. அது அவனே சொல்ட்டான். ஆர்ஜிபியே சொல்ட்டான். ராஜா பாலாஜியே சொல்ட்டான். ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போகும். அ முடிஞ்சிரும். அவ்வளோதான். அவன் என்ன சொன்னான்னா, படத்துல இந்த பாட்டு ஆக்சுவலா வரல. நாங்க வந்து 2 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் விட்டோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க செட்ல. விட்டோம். பட் அது பேக்லாஷ் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்டின்னானுங்க. ஏன்னா வேணும்னா அத வச்சிருக்கலாம்டா. அது ஒண்ணும் அந்த அதான் அளவுக்கு பெரிய இந்த சீக்வென்ஸ் போச்சுன்னா எப்படி அப்படின்ற மாரிலாம் இல்ல. ஒரு ஜாலியான சீக்வென்ஸ் வில்லன் இன்ட்ரோ அந்த மாரி இருந்துச்சு. அது போக இது என்ன சொல்றது? இப்ப உனக்கு சாய் அபியங்கர் பிடிக்காதுன்னா, நீங்க போய் படத்த பார்க்காதது பெட்டர். ஓப்பன் அட்வைஸ். மாவே போவாதடா. ஏன்னா தயவு அவன் செஞ்சு நீ இல்ல. போயிறாத. நான் இத ஏன் சொல்றேன்னா, அவன் போவான். போயிட்டு படம் புண்ட மாரி இருக்குன்னு ரிவ்யூ போடுவான் லெட்டர் பாக்ஸ்ல. மாவு, வின்சென்ட் 2 பேர்த்துக்கும் தான். நீங்க படத்துக்கு போவாதீங்க. இல்ல இத நான் கட் பண்ணிடுறேன். வேணாம் விடு. இல்ல. வெய். இருக்கட்டும். அ, மாபுக்கு கேட்கணும்டா. நீ உனக்கு ஆவணும்டா. அதாவது லிசனர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். நம்மலாம் அ. படம் வந்து புடிச்ச படம், இல்ல நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கேட்ட படத்துக்கு போவோம். ஆனா மாப் அப்படி இல்ல. படம்னா போயிடுவாரு. இல்லங்க. நானும் இப்படிலாம் போயிட்டு இருந்தேன். என்ன சொல்றது? நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் எத்தன படத்துக்கு போயிருக்கேன். நீ பார்த்து உனக்கு தெரியுமா அதெல்லாம்? படைவீரனுக்கு பண்ணியிருக்கியேடா. ஆ? படைவீரனா? படைவீரன் இல்ல. அந்த மாரி கிரிஞ்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவன் போவான்டா. அவன் காலியா அவன் இருக்கு. அவன் ஏதோ காலியா இருக்கு. அடுத்த ஷோக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கேப் இருக்கு. அது இதுல ஃபில் பண்ணிருவோன்னு போறான். ம். அப்படிலாம் கிடையாது. போவேன்.
இந்த படம் நல்லா இருக்கா, அடுத்தடுத்த ஷோ இருக்கா, அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துட்டு உள்ள போய் உட்காந்துட்டு உள்ள வந்துரு. மூளை இருக்கிறவன் எவனாச்சும் வார் 2 தியேட்டர்ல பாக்கணும்னு போவானா? வார் 2 தியேட்டர்லயா? இல்ல சத்தியமா நான் என்ன வார் 2 பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அவன் போனான்டா. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? அவனை ஏன்டா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோம்? கம்முன்னு இருடா. அது அவனோட விருப்பம்டா, தனிப்பட்ட விருப்பம்டா. தனிப்பட்ட விருப்பமா? சரிங்க. அவன் தனிப்பட்ட விருப்பம்னு வரும்போது தான் நான் வருது. அஹ், விருப்பத்துல என்னென்ன இருக்கு? என்னது விருப்பம். விருப்பம்? என்ன விருப்பம்? எதை பத்தி விருப்பம் கேட்கறீங்க? நார்மலா ஒரு ஃப்ரீ வில் பத்தி பேசலாம்னு வச்சுக்கோங்க வாங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஃப்ரீ அ வில். ஃப்ரீ வில்னா என்னன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஐயா உங்களுக்கு தெரியுமா இது, இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? பண்ணுங்க, பண்ணுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரீ வில்னா ஒண்ணும் இல்லைங்க. யார பத்தியும் கேட்காம உங்களுக்கு பிடிச்சத, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ற. இல்ல இல்ல வேணாம், இவனுங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட கண்ட்ரோல் பண்றேன்பானுங்க அப்புறம். உங்க லைஃப் டெசிஷன்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வந்து ஃப்ரீ வில்ல வரும். வந்து ம். எப்படி சொல்றது? அ எனக்கு வந்து இப்போ வந்து ஷூ போட வேணாம், செருப்பு போடுதுங்கிறது என் ஃப்ரீ வில், சரியா? இதே சின்ன ம். வயசுல அப்படி இருக்காது. ஸ்கூல்ல ஷூ போட்டு வர சொல்லுவானுங்க. இல்ல வீட்ல வந்து ஷூ போடாத செருப்பு போடு, செருப்பு போடாத ஷூ போடும்பாய்ங்க. அதெல்லாம் ஃப்ரீ வில் கிடையாது. அது நம்ம டிபெண்டன்ட்டா இருப்போம்னு வையேன் அந்த டைம்ல. இன்ட்யூஷன் மாரி சொல்றீங்களா? ஆ இன்ட்யூஷன் மாரி. இன்ட்யூஷன் வேற. இன்ட்யூஷன்ங்கிறது இப்ப இத பண்ணாத அப்படிங்கிற மாரி வரும். ஆ நீ பைக்ல போயிட்டு இருக்க. ம். கொஞ்சம் ஸ்லோவா போ. எவனாவது குறுக்க வந்துருவானா, அப்பதான் குறுக்க எவனாவது போவான். ம். நீ ஸ்லோவாவா குறுக்க டப்புன்னு எவனாவது போவான். அது வந்து இன்ட்யூஷன், அது வேற. இது வந்து உனக்கு புடிச்சத நீ பண்றது. ஒண்ணும் இல்ல, இப்ப நீ படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணீல. ம். என்ன சொன்ன, வீட்ல படத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு வந்துட்ட. ஆமா. இதே சின்ன வயசுல என்ன பண்ணியிருப்ப? படத்துக்கு போகணும், காசு குடுங்க. படத்துக்கு போகட்டா வேணாமான்னு கேட்டிருப்ப. பர்மிஷன் வாங்கணும். காசு வாங்கணும், யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் விடணும் உன்ன. இவ்வளோ ம். இருக்குல்ல. மொத்தமா டிபெண்டன்ட் ஆயிருக்கீல்ல. ம். உனக்கு எதுவுமே இல்ல. காசு வாங்க தேவையில்ல. நீ பர்மிஷன் கேட்க தேவையில்ல. ஆ இதுக்கு உன்ன யாரும் கூட்டு போய் விட தேவையில்ல. எல்லாமே நீயே போய்ப்ப. உன்கிட்டயே காசு இருக்கு. நீ சம்பாரிக்கிற. அப்புறம் வந்து என்ன, வேற என்னடா இது, வேற என்ன சொன்னேன்? பர்மிஷன் கேட்க தேவையில்ல. இங்க போயிட்டு வரேன்னு சொன்னா போதும். நீ மேஜரு. போதாது? போதும் தான். பட்டு இந்த ஃப்ரீ வில் இந்த இன்ட்யூஷன் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அ, ஒரு வாட்டி பைக்ல போயிட்டு இருந்தேன். ஸ்கூட்டி. நான் இது ஆக்டிவா மாரி இருக்கும்னு வச்சுக்க. போயிட்டே இருக்கும்போது நடுவுல தோணுச்சு. அ. கைய நம்ம ஏன் கிராஸா வச்சு ஓட்டக்கூடாது அப்படின்னு. ஓ, இந்த பக்கம், அந்த பக்கம்ன்னு. ஆமா. அது எப்படின்னா நான் நின்னுட்டு கூட கைய அ, மாத்தல. அ, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கைய தூக்கி இங்க வைக்கிறேன். அ, இன்னொரு கைய தூக்கி அங்க வைக்கிறேன். அ, எனக்கு திருப்பும்போது கை லாக் ஆயிடுச்சு. இப்படி அப்படி மாத்த முடியல. அ, ரைஸும் பண்ணா எங்கனாச்சும் வேகமா போய் விட்டுருவோம்னு தோணுச்சு. அ. அப்படியே விட்டேன். அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துட்டேன். மாஸ். உனக்கு ஆவணும்டா. உனக்கு ஆகணும். எனக்கு எனக்கு அ. கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஹேவிங் ஃப்ரீ வில் அப்படின்ற மாரி பார்த்தேன். அதான். இதெல்லாம் ஃப்ரீ வில்ல தான் வந்து சேரும். இன்ட்யூஷன் கிடையாது இதெல்லாம். அதாவது பைக் அப்படி வச்சிருக்கிறது எதுக்கு? நம்மளால வளைக்க முடியணுங்கிறதுக்கு தான் அந்த மாரி வச்சிருக்கானுங்க. இல்ல அவனுங்களே கிராஸா வச்சிருக்க மாட்டானுங்களா என்ன? இல்ல எனக்கு வந்து திடீர்னு ஏன் தோணுச்சுன்னு கூட தெரியலடா எனக்கு சத்தியமா. அ, ஓகே அ, பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி பண்ணிட்டேன். அ. எனக்கு நான் ஃப்ரீ வில் வந்து இப்பதான் ஒரு 2, 3 வருஷமா நான் ஃப்ரீ வில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன்னே வையேன். ம். வேலைக்கு போனதுலேருந்து, காலேஜ் சேர்ந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ம். வேலைக்கு போனதுலேருந்து ஃபுல்லா அப்படின்னு வையேன். காலேஜ்லனா தனியா இருந்தேன். நான் பாட்டு படத்துக்கு போவேன், வெளில போவேன். யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. அது ஒரு ஃப்ரீடமா இருக்கும். ஆ அ இப்ப இப்பயும் அப்படிதானே. இப்ப நான் சம்பாரிக்கிறேன். காசு வீட்ல கேட்க தேவையில்ல. அவ்வளோதான். இதுதான் ஒரு எப்படி சொல்றது? ஃப்ரீ வில்லுங்கிறது ஜாலியா இருக்கும். ஆனா, உனக்கு ரிலிஜியஸ்ல ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ம். அத பத்தி நீ என்ன நெனைக்கிற? ஆக்சுவலா என்ன சொல்றது? எனக்கு என் பேர்ல இருக்குல்ல, அந்த ஆள் அ, அ. லூசிஃபர். எனக்கு அவரு ஆமா, மேலயே எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு இது கியூரியாசிட்டி தான். இப்ப லூசிஃபர் தான் காடோட படையில ஃபர்ஸ்ட்டு ஏஞ்சல் அவரு தான். ஆமா. லூசிஃபரா அவர் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட முந்தைய பேர் வந்து சமையல். அ, அவருக்கு தான் இப்ப கடவுளுக்கு அடுத்தபடி இவரு தான்னு இருக்கும்போது, அதான் இப்ப இந்த சாமுவேலுக்கு என்ன பேர் பட்ட பேர் வச்சிருப்பாங்கன்னா, லைட் பிரிங்கர்ன்னு வச்சிருப்பாங்க. ஒளி கொண்டு வருபவன் அப்படின்னு. சோ, உன்ன வந்து ஒரு ஹை ரிகார்ட்ல தான் வச்சிருக்காங்க. இவரு வந்து ரிபெலியன் பண்றாருன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, காடோட சீட்டுக்காக ஆசைப்படுறாராம். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஆள் மண்டைய போட மாட்டான். காடு. ஆமா. அடுத்து வரவனுக்கும் நீ மாட்ட. நான் காலம் ஃபுல்லா 2ஆ இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்காரு. அவர வந்து நீங்க கெட்டவன்னு சொல்றீங்க. மத்தவங்கலாம் கடவுள் கீழ அடிமையா இருக்கும்போது, நான் மட்டும் ஃப்ரீ வில் சூஸ் பண்றேன்டா அப்படின்ற மாரி ஒரு மனுஷன் சூஸ் பண்ணா, அவன கெட்டவன்னு சூஸ் பண்றீங்க. எனக்கு அவர வந்து கெட்டவன்னு சூஸ் பண்றீங்கன்னே எனக்கு புரியல. அது எப்படி?
நான் போட்ட கோட்ட அதே தாண்டி நீ மாதிரி வரும்போது நீ எப்படி நல்லவனா இருப்ப சொல்லு? ஏன் இது போக இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து ஹெல்ல ரூல் பண்றாரு. அங்க ஹெல்லுல கெட்டவங்கள தான் தண்டிக்கிறாரு. நல்லவங்கள தண்டிக்கல. கெட்டவங்கள தண்டிக்கிறவரு எப்படி கெட்டவனா இருக்க முடியும்ன்றது எனக்கு இன்னொரு டவுட். அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வையேன், எல்லா மதத்திலயுமே பாத்தீங்கன்னு வையேன், தன்னோட ஃப்ரீ வில் அதாவது கடவுள் சொன்ன பாதைன்னு இவனுங்க ஒண்ணு வச்சிருப்பானுங்கல்ல. அத தாண்டி ஒருத்தன் வெளில வந்துட்டான்னா, அவன் வந்து ஏதோ ஒரு பேட் பெர்சனா மாறிருவான்னு வையேன். நீ எந்த மதத்தையுமே எடுத்து பாரேன். எக்ஸாம்பிளுக்கு அ இல்ல சொல்லு, சொல்லு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்து மதம்ன்னு இருக்கு. இந்து மதமே எடுத்துக்கடா. இந்து மதத்துல அ வர்ணாசிரமம் இருக்குங்கிறானுங்களா? 4 ம். வர்ணம். அ பிராமணன், ஆமா. வைசியன், சத்திரியன், சூத்திரங்கிறானுங்களா? எனக்கு இது எதுவுமே வேணாம்டா. என்ன ஆள ம். விடுங்க. நான் மனுஷனா ஒரு ஓரமா வாழ்ந்துக்கிறேன்னு நீ உன் ஃப்ரீ வில்ல சூஸ் பண்ணிட்டீன்னா, உன்ன வந்து என்ன சொல்லியிருப்பானுங்க? இப்ப வந்து எல்லாம் ஓரளவுக்கு விளங்கியிருக்கானுங்க. அந்த டைம்ல என்ன சொல்லுவானுங்க உன்ன? நாத்திகவாதி, நாத்திகவாதி. இல்ல ஒரு மாரி பேய் புடிச்சிருச்சு. இந்த மாரி ஏதாவது சொல்லுவானுங்களா? இதே ம். இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா, நீ கடவுள் நம்பிக்கை இல்ல, இல்ல வந்து இஸ்லாத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கும். தாடி இதுக்கு ஓகே. மேல வளர்க்கக்கூடாது, மீசை வச்சிருக்க கூடாது, சுன்னத்து பண்ணியிருக்கணும்பானுங்க. அப்புறம் வந்து பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதும்பானுங்க, மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது தெரியுமா? சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, சினிமா படம் பார்க்கக்கூடாது. இன்ஷா அல் இன்ஷா அல்லாஹ் இதுல இவ்ளோ ஆமா. விஷயம் இருக்கா? நீ எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டில உள்ள புகுந்து அது படிச்சிருக்கியோ, லீபாய் நான் உள்ள புகுந்து பழகியிருக்கேன். இது லீபாய் அ ரெஃபரன்ஸ் தான் அது. புரியுது, புரியுது. அதான் இதெல்லாமே நீ பண்ணல, அப்படி எனக்கு இதெல்லாம் செட் ஆகல, எனக்கு வேணாம். அப்படின்னு ஒருத்தன் சூஸ் பண்ணிட்டான்னா, ம். அவன் சாத்தான். சைத்தான் கே பச்சா அப்படின்றுவானுங்க ஒரே வேல. நான் வந்து இந்த இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. எனக்கு புடிச்ச மாரி தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சூஸ் பண்ணிட்டான்னு வையேன், அவன போட்டு அந்த ம். சமுதாயம் போட்டு, அது ஒரு மாரி அவன இது பண்ணுவானுங்க. இப்பதான் எல்லாம் வந்து சரி அவன் ஏதோ அவன் இஷ்டம் இருக்கான் அப்படின்னு விடுறானுங்க. நீ ஒரு 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 50, 60 வருஷம் முன்னாடி ம். பாரேன். எல்லாரும் அம்மனமா ஓடிட்டு இருக்கப்ப ஒருத்தன் மட்டும் ஜட்டியோட ஓடுனா எப்படி இருக்கும்? நீங்க அமனன்னு ஒண்ணு அ, தான் ஞாபகம் வருது. ஷேம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. அதாவது ஒரு எமோஷன் அது அ. என்ன ஃபீலிங். அது வந்து மனுஷங்களுக்கு தேவையா? தேவையில்லையா? சேமுங்கிறதா? அ ஆமா. மொத இத முடிப்போம்டா. ஃப்ரீ வில்ல முடிச்சுட்டு சேமுக்கு போவோம்டா. வெயிட் பண்றா. ஃப்ரீ கேளுங்க நான் வில்லுக்கு நீ திருப்பி திரும்ப வர்றியா? இது சரி. வருவேன் அதுக்கு தான். சேம்னா இம்பார்ட்டன்னா இல்லையாங்கிறியா? ஐயா, ஆமா. நீங்க ஷேம்ன்னு என்ன நெனைக்கிறீங்க? எத சொல்றீங்க? அத சொல்லுங்க. ஆ நேக்கடா இப்ப இருக்கிறது ஷேமா? என்ன சொல்றது? ட்ரெஸ் இல்ல போடாம வந்து நேக்கடா இருக்கிறது நேக்கட் ஷேம்ங்கிறீங்க. கரெக்ட்டா? நேக்கட் நான் ஆ நான் என்ன சொல்ல ஆமா. வரேன்னா, நேக்கடா இருக்காங்கறானுங்க. பட் மனுஷன் வந்து காட்டுல வசிக்கிறப்போ ஒண்ணுமே போடாம வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஏதோ மறைக்கணுமேன்னு இளதாடைங்கள்லாம் கட்டிட்டு வாழ்ந்தான். ஏன் அப்பலாம் அவன் அசிங்கமா ஒரு மாரி சேமா ஃபீல் பண்ணல? அத நீ ஆன்ஸர் பண்ணு. நான் கொஞ்சம் பிப்ளிக்கலா வரலான்னு பார்த்தேன். நீங்க சொல்லு. இப்படி போயிட்டீங்க. நான் என்ன சொல்ல அ வரணும்னு வந்தேன்னா, இங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆதாம் ஏவாள் கதை தெரியுமா? அங்க வந்து என்னன்னா, அங்கேயும் நம்ம லூசிஃபர் போயிருப்பாப்ல. பாம்பா. அது சாத்தான் ஆ இல்லையா? ஆதாம் ஏவாள் லூசிஃபரா? ட்ரெஸ் போடாம இருந்தாங்க. தாத்தா லூசிஃபர் தான் இருந்தாங்க. லூசிஃபர் தான அது? ஐ ஹேவ் மெனி கெட்டப். ஓகே. ஆமா. நீ பெரும் கலைஞன் நீ அப்படி போறாரு அவரு. பாம்பா மாரி போயிட்டு, இந்த மாரி ஆப்பிள தின்னுமா அப்படின்ற மாரி சொல்றாரு. கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, சாப்பிடக்கூடாது. சாப்பிடாதடி போடி அப்படின்றாரு. இந்த அம்மாவும் ஃப்ரீ வில்ல போயிட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுர்றாங்க. புருஷனுக்கு குடுத்துடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்ட உடனே தான் ஷேம்ன்ற ஒரு ஃபீலிங் உள்ள வந்து ட்ரெஸ் போடணும்னு தோணுது அவங்களுக்கு. கடவுள் வந்து எட்டி பார்த்துருக்காரு. மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. பார்த்தா எல்லாரும் ட்ரெஸ் போட்டு சுத்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த சொர்ணம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆப்பிள தின்னியா? ஆமா சாமி. போடி வெளிய அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டன் போயஸ் இதுல கார்டன்லருந்து தொரத்தி என்னன்னா, விட்டாரு. கடவுள் அந்த இடத்துல பெர்வர்ட்டா இருந்திருக்காரு. சரியா? அந்த ஆளு ஏன் வந்து அவைங்க ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வைக்கணும்? எனக்கு அதுதான் தோணுச்சு. ஷேம்ன்றது ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இல்ல தானே. நீ தேவையான வந்து குவாலிட்டி தானே. இப்ப வந்து எப்படி சொல்றது? நீ அத வந்து ஒரு அப்ஜெக்ட்டா பார்க்கறனா தானே அத ஷேமா பார்ப்ப. நீ இப்ப வந்து ஒரு ம். பொண்ணு நேக்கடா இருக்குதுன்னா, நீ அப்ஜெக்ட்டா பார்த்தீன்னா தானே நீ அது இது ஷேமா பார்ப்ப. ஜஸ்ட் ம். ம். அ ஆ, ஆ. புரியுதா? ஓகே. புரியுது. நீ அந்த பொண்ண வந்து ஒரு ம். லஸ்ட்டாவோ, இல்ல ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்தாலோ, இல்ல அந்த பையனையும் நீ வந்து ஒரு மாரி அப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்தாலோ, ஒரு மாரி லஸ்ட்ல பார்த்துட்டீங்கனாலோ, அப்பதானே அது ஷேம்ல ஃபீல் ஆகும். சரி இப்ப நான் திருப்பி முதல்ல இருந்து வரேன். இப்ப நீங்க எங்க வீட்ல வந்து தங்குறீங்க நீங்க. நீங்க தங்கும்போது ஐயா நேக்கடா எனக்கு சுத்துறீங்க. அந்த இடத்துல பாவம் பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு நேக்கடா சுத்த கம்ஃபர்டபுளா இருக்காது. சரியா? புரியுதா? நான் வீட்ல யாரும் இல்ல நான் சுத்துவேன். நான்லாம் ஓப்பனா சொல்றேன். நான்லாம் ஒரு ரூம்குள்ள தனியா இருந்தேன். என்ன லாக் பண்ணிட்டு ஒரு வாரம் வெளில வரக்கூடாதுன்னே நான்லாம் நேக்கடா சுத்துவேன். நான்லாம் ஃப்ரீயான ஆளு. சரியா? பட் எனக்கு யாரு எனக்கு இதுதான் உங்க ஃப்ரீ வில்லா? இதுதான் அது உங்க என் ஃப்ரீ ஃப்ரீ வில்லா? வில் தான். சீரியஸா சொல்றேன்.
தனியா ஒரு ரூம்ல இருந்தேன் அ. அப்படின்னா, சீரியஸா சொல்றேன் நான் நேக்கடா சுத்துவேன். எதுவுமே மேல மேல மட்டும் ம். போட்டு கீழ போடாம சுத்துவேன். இல்ல கீழ போட்டு மேல மட்டும் போடாம சுத்துவேன். அதையெல்லாம் என் ஃப்ரீ வில் தான். சரியா? ம். பட் எனக்கு என்னன்னா, எனக்கு இன்னொருத்தவங்க முன்னாடி அப்படி இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரியா? ஷேமா இல்ல. எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ம். அ ஷேம் வேற, 2ம் ஒண்ணு தானே? அன்கம்ஃபர்டபுள் வேற. ஐயா! ஷேம் வேற, ம். அன்கம்ஃபர்டபுள். ஷேம்னா எப்படி சொல்றது? நீ என்ன இப்படி பார்த்துட்டியேங்கிற ஒரு இது. ஷேம்னா தமிழ்ல என்ன வரும்? கூச்சமா? அவமானம்ங்கிறது அவமானம். வேற. சரியா? அவமானம் தான். எனக்கு வந்து இது புடிக்கல. எனக்கு வந்து உன் முன்னாடி நேக்கடா இருக்க கம்ஃபர்டபுளா இல்ல. சரி அதனால நான் ஒரு டீ ஷர்ட், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வரேன். இல்ல ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு நிப்பிள்ஸ் காமிச்சுட்டு வரேன்னே வச்சுக்கவேன். சரியா? ஏன்னா, அ. எனக்கு வந்து டீ ஷர்ட் போட்டுருக்க தான் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து ட்ரவுசர் மட்டும் போட்டு மேல எதுவுமே போடாம வருவானுங்க. அது அவிங்க கம்ஃபர்ட்னஸ் சரியா? பட் நான் வந்து ம். அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த இடத்துல. பட் நீங்க என்ன பார்த்துட்டு, நைஸ் டிக், வாட் பிரைஸ் அப்படின்ட்டீங்கன்னா, எனக்கு அது ஒரு மாரி அஷேம்டா இருக்கும்ல. அப்ப உங்களுக்கு இது பாடி பாசிட்டிவா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன்னா, உங்களுக்கு ஆ ஷேம் ஃபீல் ஆகுது. என்னடா அப்படித்தான்டா இவனுங்க பேசுற? பண்றானுங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இது நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி நம்மளே பேசுவோம் வாங்க. வந்து ஒரு பொண்ணு ஒண்ணும் இல்லடா. நம்ப வந்து ம். திருப்பூர் ஈரோட்ல ஒரு பொண்ணு கிராப் டாப்பும், ஷார்ட்ஸும் போட்டு ம். நடந்துச்சுன்னா, இல்ல ஸ்லீவ்லெஸ் டாப்பும், ஷார்ட்ஸும் போட்டு நடந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவானுங்க? அ என்ன அ எல்லாத்தையும் காட்டிட்டு போறா ஆனா பாரு. அது ஏன் அந்த பொண்ணுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு நேக்கடாவா சுத்திட்டு புரிகிறது. இருக்கு. இல்லல்ல. அ அதே தான் புரிகிறது. இங்கேயும். எனக்கு வந்து உன் முன்னாடி அப்படி அப்பியர் ஆவறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சரியா? அதனால நான் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளா உன் முன்னாடி அப்பியர் ஆவ இருக்கோ, அத நான் போட்டு வரேன். அவ்வளதான். இதுல நீ அவமானப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ஏதாச்சும் கருத்து சொன்னா, அது அது வந்து ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட்னஸ்ரா சரியா? நீ வந்து இதுதான் போடுற, இது போடக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. பொதுவா இப்ப வந்து இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. நீ ட்ரெஸ் போடாம வெளில வர முடியாது. சரியா? அதுக்காண்டி மறைக்கிறதுக்கு ம். ஏதோ ஒண்ணு போட்டு வா அவ்வளவுதான். ஏன்டா எங்க ஒரு சில அங்கிள்லாம் வெறும் ஜெட்டியோட ரோட்ல சுத்திட்டு இருக்கானுங்கடா. அ இதே ஒரு பொண்ணு அந்த டீ ஷர்ட், அந்த ஷார்ட்ஸ் போட்டு போனது இவனுங்களுக்கு வந்து கலாச்சார குத்தமா இருக்கு. அ இதெல்லாம் என்னடா லாஜிக் இது? நீங்க இது சொன்ன அ உடனே தான் ஞாபகம் வருது. கருப்புலயும் இதே மாரி ஒரு சீன் வந்துச்சு. கோர்ட்டுக்குள்ள எதுக்கு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் சட்டை போட்டிருக்கான்னு. இல்ல நான் உனக்கு வேணாம்டா டேய். நீ ஏன்டா அந்த பொண்ணோட கைய பாக்குற? மூஞ்ச பார்த்து உன்னால பேச முடியாதாடா? நான் ஒண்ணு சொல்லடா. கேட்கிறவன சொல்றேன்டா. கேட்கிறவன சொல்றேன். சரி. அ மூஞ்ச பார்த்து உங்க எவனாலயும் பேச முடியாதாடா? அ கண்ண பார்த்து பேசாம என்னான்டா? அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து பேசுங்கடா. அ இது எனக்கு எனக்கு நான் இது அ ஸ்கூல்லயும் அ ஒழுங்கா பேசுனது ஐயோ! இல்லையா? காலேஜ்ல அ பொறுத்தவரையும் ஒழுங்கா பேசல. ஒர்க்கு போய் தான் பேசணும்னு சொல்லிட்டு, ஒர்க்ல தான் ஃபர்ஸ்ட் டே அ போனேன். ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன். கண்ண ஐயா பார்த்து பேச பயங்கரமா முடியல. இருக்குங்கய்யா. மூஞ்ச பார்த்து, கீழ மூக்க பார்த்து பேசுங்க. நெத்தி பொட்ட பார்த்து பேசுங்க. ஏதோ ஒண்ண இருங்க கேளுங்க, கேளுங்க. முடியல. கண்ண பார்த்து பேச முடியல. ஷையா ஃபீல் ஆச்சு. கீழ பார்த்தா அ தப்பா இருக்கும்னு தெரியுது. இல்லன்னா, அவிங்களுக்கு அதனால பின்னாடி தொண்டைய பாருங்க. பார்த்து அவிங்களுக்கு பேசிட்டு பின்னாடி ஏதாவது மரம், கிரம் ஏதோ ஒண்ணு இருக்கும்டா. பாருங்கடா. என்னால அ தொண்டைய தொண்டைய பார்த்து ஐயா பேசிட்டு இருந்தேங்கய்யா. மூஞ்ச பார்த்து பேசுங்க. எவன பார்த்தாலும் சரி, பையன்கிட்டயோ, பொண்ணுகிட்டயோ பார்த்தீங்கன்னா, மூஞ்ச பார்த்து பேசுங்க. அப்படி இல்லன்னா, இவனுக்கு பின்னாடி கன்ஃபார்மா ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும். அத பார்த்துக்குங்க. அவன பார்க்குற மாரியே இருக்கும். நான்லாம் இப்படிதான் பண்ணுவேன். இப்பதான் மூஞ்ச பார்த்து பேசிக்கிட்டு ம். இருக்கேன்னு வைங்களேன். இவனுங்க வந்து இவனுங்கனால அடக்க முடியல. அ தூக்கிட்டு வந்துடுறானுங்க. ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கா, ட்ரவுசர் போட்டிருக்கான்னு. சரி காலேஜ் ஆயிட்டு என்னென்ன பண்ணுது பாரு. அந்த பொண்ணோட ஃப்ரீ வில்ல பூந்து இவனுங்க விளையாடுறது. இத போடக்கூடாது, அத போடக்கூடாதுன்னு. சொசைட்டியே அதானுங்க. ஃப்ரீ வீல்ல விளையாடுறது தான் ஏங்க சொசைட்டியே. அவனுக்கு அவன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குங்க. அத விட்டுட்டு அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல 1008 வேலை இருக்கு. என் மேனேஜர் அடுத்த வாரம் ஃபுல்லா நீ தான்ப்பா பார்த்துக்கணும். இன்னொருத்தர் வரமாட்டாருப்பாங்கிறாரு. எனக்கு அது எவ்வளோ பெரிய தலைவலி. அத விட்டுட்டு இங்கிட்டு ஒரு பொண்ணு ட்ரவுசரோட போயிட்டு இருக்கு. நீ ஏம்மா ட்ரவுசரோட போறன்னா எவ்வளோ பெரிய நான் கேட்க முடியுமா அந்த மாரி? கேட்க கூடாது. கூடாதுடா. இல்ல கேட்க கேட்க முடியுமான்னு இல்ல. முடியுமா கேட்க மொத சொல்லுங்க? ஆ எ கேட்டா அவ எனக்கு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிடுவாங்க. ஆல்ரெடி பெங்களூர்ல ஒரு தானே பிரச்சனை இருக்கு. நான் அந்த பிரச்சனைய நினைக்கிறதா? இல்ல இந்த பொண்ணு ட்ரவுசர் போட்டதே எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இருக்கு. எனக்கு அடுத்த வாரம் அவரு 1 வாரம் போயிட்டாருன்னா, புரொடக்ஷன் பார்க்கணும். சர்வர் டவுன் ஆயிருச்சுன்னா நான் தான் பார்க்கணும். இல்ல ஏதாவது அ இதாச்சுன்னா நான் தான் பார்க்கணும். இவ்ளோ தலைவலி இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அவனுக்கு 1008 ஏங்க சூசைட் பண்ற நெலைமையில கடன் வாங்கி வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு, இல்ல ஏதோ ஒரு பொண்ணு இல்ல ஏதோ ஒரு அவன் பொண்ணே கூட ஏதோ கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருக்குங்க. ஏதோ ஏதோ அவன் வந்து அவன் உலகமே அழிஞ்சு போன மாரி பேசுவானுங்க. அந்த பொண்ணோட ஃப்ரீ வில் ம். சொந்தமா புடிச்ச மாரி ஒரு ட்ரெஸ் போட்டுருச்சான்.
சரி இது நான் வந்து இத ஒரு கொஸ்டினா புட் ஃபோர்த் வைக்கிறேன். தப்பா இருந்தா என்னைய கூட அடிங்க. ஏன்னா நான் பண்றது தான். சைட் அடிக்கிறது தப்பா, ரைட்டா? அது என் ஃப்ரீ வில் நான் சொல்லிட்டு போயிடலாமா? ஈவில்ன்னு சொல்ல முடியாது. உங்க சாய்ஸ் தாங்க. ஏங்க சைட் அடிக்கிறதெல்லாம் அடிக்கலாங்க. பொண்ணு அழகா இருக்கா? கிராஸ் பண்ற வரையும் பார்க்குறீங்களா? அதோட வந்துரணும். அத விட்டுட்டு அ வேணாம். சொல்லுங்க. தப்புனா அத விட்டுட்டு மாத்திக்கிறேன். நீங்க செக்சுவலா கமெண்ட் பண்றது, ஆ வேற ஒரு மாரி அப்யூசிவா பார்க்குறது, இதெல்லாம் வந்து தப்பு தான். சைட் அடிக்கிறதுலருந்து அது உன் சாய்ஸ்ரா சரியா? உன்னோட ப்ரிஃபரன்ஸ்ன்னு வச்சுக்க. அது அ உன் சாய்ஸ் சரியா? அதுல நான் குறுக்கிட முடியாது. உனக்கு புடிக்குது நீ பார்க்குற. கமெண்ட் பாஸ் பண்ணது தப்பு. பார்த்ததோட மூட்டு இருக்கணும். அத பத்தி ஆ, பேசக்கூடாது. அப்படி வச்சுக்கலாம். வல்கரா நீ பேசக்கூடாது சரியா? செக்சுவலைஸ் பண்ணி நீ பேசக்கூடாது. ஆணா பார்த்தாலும் சரி, பெண்ணா பார்த்தாலும் சரி. உன்ன இல்ல பார்த்து நான் என்ன சொல்றேன், பேச போறேன்? சொல்றேன். ஆ பொதுவா யூ ஆல் ஜெண்டர்ஸ் இன்க்ளூடுன்னு சொல்றேன். சரியா? நான் வந்து 2 அ ஜெண்டருக்கு பேசல. பொதுவா சொல்றேன். பொதுவா சொல்றீங்க. சரியா? லேடீஸ் ஏதாச்சும் நீங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, "ஏய் நீகன் தைஸ் லுக் செக்ஸி" அ அப்படின்னு கமெண்ட் இல்ல நான் பண்ணக்கூடாது. ஏத்துக்குவேன். நான் இந்த மாரி ஃபீல் பண்ண மாட்டேன். என் தை நீங்க செக்ஸி தான். அது சொல்றீங்க. எனக்கே தெரியும். நீ என்னது? என்னடா அதான். சொல்ற? நீ என்னடா சொல்றது? எனக்கு எனக்கு தெரியும். தெரியும். நீ மூடு. நான் பார்த்துக்கிறேன். அ. ஏங்க சைட் அடிக்கிறது ஃப்ரீ வில் தாங்க. உங்க சாய்ஸ்ங்க. அவ்வளோதான். அது என்னோட சாய்ஸ். என்னோட என்னோட டேஸ்ட்ன்னு வைங்களேன். அவ்வளோதான். இதெல்லாம் நான் கட் பண்ணிருவேன்டா டேய். பொண்ண அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்டா. வெயிட் இல்ல வெயிடா யா வெயிடா. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா பார்த்துக்கலாம். கேட்டா ஆமா. தப்புங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இனி பேச மாட்டோம். ஏன்னா நான் எது தப்பு ரைட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல என்ன நம்மளே. சொல்றேன்னா, சைட் அடிக்கிறது எப்பயுமே தப்பு கிடையாதுடா. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ம். அதாவது நீ சைட் அடிச்சா தான்டா லவ் பண்ணவே ஆரம்பிக்க முடியும். சைட் அடிச்சு உனக்கு ஒரு பொண்ண புடிச்சு நீ போய் பேசி, அந்த பொண்ணு சிங்கிளா இருந்தோ, இல்ல அந்த பொண்ணு கமிட் ரெடியா இருந்தோ, ப்ரொபோஸ் பண்ணியோ, இல்ல பழகியோ, ஏதோ ஒண்ணு பண்ணி தான் நீ உன் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போவ. இல்ல ஒரு பையன் புடிச்சிருந்தோ, அந்த பையன் வந்து என்ன சொல்றது, அந்த பையன்கிட்ட பேசுறதுக்குமே நீ சைட்டிங்ல இருந்தான்டா ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. ஆ. புரியுது, அது புரியுது. இல்லாம நீ எப்படி வந்து இது பண்ணுவ? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வல்கரா கமெண்ட் பண்றது தப்பு. இப்ப நான் நான் வந்து ஒரு 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 ஓகே. படத்துக்கு ஒரு ஒரு நபரோட போயிருந்தேன். சரியா? நம்ப காலேஜ் படிக்கும்போது ம். தான். ஒரு பொண்ணு கொஞ்சம் டைட்டா, கொஞ்சம் ஒரு மாரி எப்படி சொல்றது? ஆ ஷார்ட்ஸ் மாரி தான் போட்டு வந்திருந்துச்சுன்னு வையேன். டைட்டா போட்டு வந்திருந்துச்சு. இவன் வந்து அத பார்த்து வல்கரா கமெண்ட் பண்ணான். எனக்கு அப்பயே வந்து கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு. நாங்க 2 பேரா வரோம். அதுல இவன் வந்து சத்தமா கமெண்ட் பண்ட்டான். இந்த மாரி டைட்டா போட்டுருக்க அப்படின்னு. ஏன்டா இந்த இடத்துல இப்படி சத்தமா சொல்ற? அப்படின்னு கேட்டேன். நான் நான் வந்து அப்ப ம். கேட்கக்கூடிய ஆள் கிடையாது. பட் எனக்கு அந்த இடத்துல கேட்கணும்னு தோணிருச்சு. நான் ஏன்டா கேட்கிறேன்னேன். அவன் வந்து இதெல்லாம் தெரியாமயா போட்டு வருவான்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். அதனால அதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு முடியல. தெரியல. எனக்கு அப்ப இந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. ஆனா அது அந்த பொண்ணோட ஆசை அந்த மாரி ட்ரெஸ் போட்டு அந்த ஏரியால சுத்தணும்னு. அது சுத்துது. நாங்க எப்படி போனோம்னு தெரியுமா? எப்படி ஷார்ட்ஸு, ஷார்ட்ஸ் டீ போட்டு ஷர்ட். போனீங்களா? நாங்க நாங்க கமெண்ட் பண்ண கத்துக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கா? நீ அந்த டைம்ல சொல்லு. அ உட்கார்ந்தா உட்கார்ந்தா தைஸ் தெரியும். இல்லன்னு சொன்னா தவறு தான். தவறான விஷயம் தானே. ஐயா நான் ம். பண்ணது தப்பு தாங்க ஐயா. அந்த இடத்துல நான் அவன எதிர்த்து கேட்டுருக்கணும் மறுபடியும். பட் நான் கேட்கல. அது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். அ, பட் அந்த இடத்துல அ. நானே தப்பு தான் பண்ணியிருக்கேன். நானே தொட தெரியிற மாரி ஷார்ட்ஸ் தான் போட்டு போனேன். ஏன்னா நைட்டு நாங்க அப்படியே வெளியில ஸ்டே பண்ணுவோம். ஸோ ஷார்ட்ஸ் போட்டு போனா கரெக்ட்டா இருக்கும்னு ஷார்ட்ஸ் மாத்திட்டு தான் நாங்க வெளில கிளம்புனோம். இது ம். நாங்க பண்ணதே தப்பு. அ இதுல வந்து நாங்களே ஃபீமேல் தான் ட்ரெஸ் போட்டு போவோமா? ஆனா ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒருத்தங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல இன்னொரு ஜெண்டர்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்கங்கிறது தப்பு. இது என்ன லாஜிக் மயிர்ன்னு எனக்கு புரியல. அதுதான் நமக்குன்னா ஆ, நம்ம யோசிக்க மாட்டோம் பெருசா. நம்ம ஆ. பண்றது எல்லாமே ரைட்டு. பண்றது எல்லாமே தப்பு அதான். அப்டின்ற மாரி தான் இருப்போம். ஐயா நீங்க எப்பயுமே இவனுங்க இதாங்கய்யா பண்றானுங்க. அடுத்தவன் ஷூஸ்ல இருந்து பார்க்கவே மாட்டேன்றானுங்க. மேபி ம். அந்த பொண்ணுக்கு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்டா இருக்கலாம். அதனால அந்த மாரி சாய்ஸ் இருக்கும். எனக்கு அந்த மாரி கிடையாது. நான்லாம் சிம்பிளா ஒரு ஒரு ஜீன்ஸ வச்சு 3 வாரம் அவ்ளோ ஓட்டுவேன். ஆ, ரீசனே தேவையில்லைங்க. ஆ புடிச்சிருக்குன்னு ஒரு ரீசன் போதும் அவ்வளோதான். அவ்வளோதான். அது நோன்றதும் இது வந்து அவசியம்லாம் இல்ல. ரொம்ப இவனுங்க வந்து அத எடுத்து, அத நோண்டி, அ இவனுங்கள என்ன பண்றது? சரி. அவங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து சும்மா சாக்கு தான். அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா ஆ, இருக்கு. அவங்க தப்பானவங்கன்னு ஒத்துக்கிறதுல ஆ. அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். அவிங்க அத போட்டு போய் எந்த தப்புமே நம்ம பண்ணலையே. மேல எங்கேயாவது தப்பு இல்ல. ரோட்ல குடிச்சுட்டு ஆடுனாங்களா? இல்ல வந்து ஆடட்டுமே, இல்ல குடிச்சிட்டு ரோட்ல ஆடுறது தப்பு தான். ஆடட்டும். ரோட்ல யார் ஆடுனாலுமே தப்பு தான் குடிச்சிட்டு. பட் அத இங்க பண்ணாங்களா? இல்ல. இல்ல எங்கள வந்து ஏதாவது வம்பிழுத்தாங்களா? இல்ல. இல்ல நான் நான் அவிங்க எங்கள வந்து தப்பா ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க இந்த ம். இடத்துல அந்த கமெண்ட் பாஸ் பண்ணது தப்பு. இதெல்லாம் சொன்னா வந்து நம்மள வந்து எப்படி சொல்றது? நம்மள வந்து ஒரு மாரி சொல்லுவானுங்க.
பொம்பள சோக்காம்பானுங்க. இது பொம்பள சோக்கு கிடையாதுடா. புரிஞ்சுக்குங்கடா. இது இது அவிங்க இஷ்டம்டா. நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு சட்டை போடுறன்னா, அது அவிங்க இஷ்டம். நான் அந்த ட்ரெஸ் போடுறேன். எவன்கிட்டயும் சொல்லி நம்மகிட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது இவனுங்கள வச்சு. மேல அது மேல் பேட்ரியார்க்கில வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அவன். அவங்க என்ன சொல்றது? நம்மளால வந்து ம். திருத்தணும்னா முடியாது. அவங்களா திருந்துனா வெயிட் பண்ணி திருந்துறதுனா திருந்திக்கலாம். திருந்து, அவ்வளோதான். இல்லனா போடா புண்டா அப்படின்னு போ வேண்டியதுதான். அத விட்டுட்டு சொல்ல முடியும். உனக்கு இப்படி போடுறது எப்படி உன் விருப்பமோ, அது அவிங்க விருப்பம். நீ பார்க்கறதுனா பாரு. இல்லன்னா கண்ண ம். மூடிட்டு போயிரு. அ அத விட்டுட்டு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இவ இப்படிதான் இருப்பா. அ இதெல்லாம் வந்து ம். தவறான செயல். அதுதான் ரொம்ப நேரமா ஒரே சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த டாபிக் மாத்தி விடுங்க. ஆ அடுத்த டாபிக் என்னன்னா, அ ஃப்ரீ வில்லும், டிட்டர்மினேஷனிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. 2மே தான் வந்து எப்பவுமே கோர் ம். ஆப்போசிட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ வில்னா எனக்கு புடிச்சத பண்றது. அது டிட்டர்மினேஷன்னா இதுல ஒரு குறிக்கோளோட போறது தானே. அ காஸ் எஃபெக்ட் அதாவது ஓ இந்த ஒரு காசுக்காக இந்த வேலை பண்றோம் அப்படின்ற மாரியும், அ ஃபேட்லருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்ற மாரியும் இருக்கிறது. இந்த டிட்டர்மினேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்ன ம். சொல்ல நினைப்பாங்கன்னா, இது ஆ நடக்கிறது தான் நடக்கும். நம்மளால எதுவும் மாத்த முடியாது அப்படின்ற மாரி டிட்டர்மினேஷன்ல விட்டுருப்பாங்க. இருக்கவங்க. ம். ஐயா! அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இல்லங்க ஐயா. நடக்கிறதுனா நடக்கும்லாம் ஒரு மாரியும் கிடையாதுங்க ஐயா. அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா, நீ பொறந்திருக்கவே மாட்ட. அவங்க அப்பா யோசிச்சிருக்காருங்கய்யா, நடக்கிறது நடக்கட்டும். யார் அதான். பொறக்குறானோ பொறக்கட்டும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. நீ என்னென்ன டெசிஷன்ஸ் ஃப்ரீ வில்ல ம். எடுக்கிறியோ, அதுதான் உனக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா? உன்னோட உன்னோட சாய்ஸ் தான் உன் ம். லைஃப்ப வந்து ரீடைரக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு டிட்டர்மினேஷனு, மயிரு, மண்ணாங்கட்டி, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், கடவுள்கிட்ட வேண்டுனேன், யுனிவர்ஸ் கொண்டு வந்துருச்சு. ஒரு மயிரும் கிடையாது. நான் இந்த ம். வேலையில இருக்கேன்னா, நான் படிச்ச கோர்ஸு, நான் படிச்ச டிகிரி, நான் நான் வந்து வாங்குன சிஜிபிஏ, நான் அதுக்கு ஒரு 6 மாசம் இன்டர்வியூக்கு போட்ட எஃபோர்ட்டு, எல்லாமே காரணம். நான் வந்து எனக்கு அந்த ம். இடத்துலயும் என் ஃப்ரீ வில் தான் வேலை செஞ்சிருக்கு. என்னன்னா, எனக்கு வேலை கிடைச்சு நான் அத விட்டுட்டு, எனக்கு இதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேலைக்கு சூஸ் பண்ணி ஒரு இதுக்கு போறேன். சரியா? இங்க தான் இவங்க வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த டிட்டர்மினேஷிப் இருக்கிற ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வந்து இந்த வேலைய சூஸ் பண்ணல. இந்த வேலை சூஸ் ஆவறதுக்கு காரணம் அதர் ஃபேக்டர்ஸ் கடவுள் தான். குடுத்தாரு, இல்ல யூனிவர்ஸ் கொண்டு வந்துச்சு. அந்த மாரி. முன்னாடி இருந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்ற மாரி." எப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து இந்த இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணீங்கல்ல, அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் நீங்க இல்லனாலும் போனீங்க நான் அந்த வேலைக்கு. கோர்ஸே போகலனாலும், நீங்களா நான் அந்த வேலைக்கு போயிருப்பேன். ஏன்னா, என்கிட்ட ஹோம் லேப் பண்றதுக்கான எல்லா இதுவுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோட வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி, "நீ போ சர்டிஃபிகேட் வாங்கு" அப்படின்னு சொன்னங்காட்டி, அது இல்லாம என்னோட ஃப்ரீ ம். வில்லியும் தான் நான் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். ஏன்னா, எனக்கு அங்க வந்து பிராக்டிகலா பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். சரியா? அந்த இடத்துலயும் என்னோட ஃப்ரீ வில் தான் ஆக்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் தான், இல்லன்னு சொல்லல. பட் அந்த இடத்துல எனக்கு அங்க ம். பிராக்டிகல்ஸ் பண்ண முடியல அப்டின்னா, நான் போயிருக்க மாட்டேன். நான் அத வீட்லயே பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அந்த இடத்துல என்னோட சாய்ஸ்ல இன்னொன்னு ஆட் ஆயிருக்கு. என்னோட லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. அது டிக் ஆச்சு. என்னோட ஃப்ரீ வில்லியும் அது வருது. அப்டிங்கும்போது நான் அத எடுத்துட்டேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது தப்பில்ல அந்த டைம்ல. புரியுதா? புரியுது. பட் ஆனா இவங்க வந்து இந்த ஆ. ரீசன் தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுக்கிற எல்லா சாய்ஸுமே ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஐயா தான். இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் இப் இல்லன்னு நான் சொல்லல. இப்ப ம். ஒண்ணும் இல்ல. நீ என்ன அ சொல்றது? உனக்கு ஒரு பைக் புடிச்சிருக்கு அப்டிம்ப. சரியா? அந்த பைக் உனக்கு ஏன் புடிச்சிருக்கு? அ என்னங்க இப்படி கேட்டீங்க? ஏன்னா எனக்கு அது இது நல்ல இது ம். பண்ணுது. மைலேஜ் அதிகமா அந்த பைக் தருது. ஃபர்ஸ்ட் உனக்கு பெட்ரோல் புடிச்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இவ்ளோ ரீசனுக்கு மைலேஜ் அதிகமா முன்னாடி ஒரு சின்ன வயசுல ஒரு பைக் உனக்கு ரேண்டமா புடிச்சிருக்கும். இந்த மாரி ரீசன்லாம் தெரியாம உனக்கு ஒரு பைக் ரேண்டமா அ புடிச்சிருக்கும். எனக்கு 12ல தனுஷோட வண்டி பிடிக்கும். ஏன்னா இப்ப தனுஷ பிடிக்கும்ன்றதுனால, அதுக்காக அந்த மாரி தான் இதுவும். எனக்கு தண்டர்பர்ட் அவ்வளோதான். புடிக்குங்கய்யா. இப்ப சின்ன வயசுல தண்டர்பர்ட் பைக் புடிக்கும். ஒரு மாரி குழில உட்காந்துட்டு, ஜம்முன்னு குழிக்குள்ள உட்காந்துட்டு ஓட்டுற மாரி நல்லா இருக்கும் அந்த வண்டி. இப்ப எனக்கு அந்த வண்டி புடிக்காது. இப்போ ம். வந்து எனக்கு எப்புட்ன்னா, ஃபிளாட் சீட்டு, இந்த ஹண்டரு, இல்ல இந்த மாரி அந்த ஆர்எக்ஸு இந்த மாரியான வண்டி புடிக்கும். ஃபிளாட் சீட் இருக்கிறது. அது அது அப்படியே ம். எவால்வ் ஆனது தான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ம். எனக்கு எதுலடா போனேன்? எங்க இருந்துடா இங்க வந்திருக்கேன்? ஏன் பிடிக்கும்னு கேட்டீங்க. அங்கருந்து இங்க போயிட்டீங்க. சரி நான் வேணா திருப்பி வேணா ரவுட் பண்ணி வரேன். அதாவது இந்த டிட்டர்மினேஷிப்ன்றது ஒரு சின்ன பபுள். அதுக்கு மேல ஒரு பெரிய பபுள் இருக்கு. அதுக்கு பேர் தான் டிடக்ஷனிசம். அதாவது இந்த உலகத்துல உனக்கு புடிச்சது எல்லா சப்ஜெக்டிவான மேட்டரும் ஒ நீ பேக் ட்ராக் பண்ணி போனீன்னா, ஒரு சிங்கிள் விஷயத்துல தான் வந்திருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்விக்கே நான் திருப்பி வரேன். ஏன் அந்த பைக் புடிச்சிருக்குன்னு கேட்டீங்க. எனக்கு அந்த பைக் புடிச்சது காரணம் எனக்கு பொல்லாதவன்ல தனுஷ் ஓட்டுனது. எனக்கு தனுஷ் பிடிக்கும்னு.
ஏன் தனுஷ் பிடிக்கும்னா, அவரு வந்து என்ன மாரி இருக்காரு. லீனா, பிளாக்கா இருக்காரு. அப்படின்ற ஒரு ஃபேஷியல் இது ஸ்ட்ரக்சர் தான். எனக்கு ஏன் அந்த ஸ்ட்ரக்சர் புடிச்சிருக்குன்னா, அது என்ன புடிச்ச மாரி. ஸோ கடைசியில செல்ஃப் லவ்னால தான் அது ரீசன். எண்ட் ஆஃப் த ரீசன் இதுதான். அப்படின்ற மாரி ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்ற மாரி வந்துருவாங்க. நீ ஃப்ரீ வில்ல சூஸ் பண்ணல. உனக்கு இது புடிச்சதுனால நீ பண்ணிட்ட. ஐயா இப்படின்றது தான் உங்களுக்கு உன் மைண்ட் டியூன் புடிக்கிறதே ஆயிருச்சு. நீ அது ஃப்ரீ செல்ஃப் லவ் வில்லு தாங்கய்யா. புரியுதா? ஒத்துக்க மாட்டானுங்கடா அவனுங்க. அவனுங்க அவங்க புத்தி ஏய்! அப்படிதான் வேலை உனக்கு செய்யும். புடிக்குதுங்கிறதே அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ வில் தான்டா. சரியா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் எங்க வீட்ல கம்பல் பண்றாங்கன்னா, அந்த வேலைக்கு போயிருதுன்னா, அது என்னோட ஃப்ரீ வில் கிடையாது. ஆனா, அதுதான் நடக்கணும்னு இருக்குதுன்னு அவனுங்க சொல்லுவானுங்களா? ஆமா. நீங்க அப்படி சூஸ் பண்றதே, நீங்க சூஸ் பண்ணதில்ல. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அதெல்லாம் தான் நீங்க சூஸ் ஒண்ணுமே பண்ணீங்க. கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் ஒரு மயிரும் கிடையாது. ஏதோ அவனுங்க நப்பாசைக்கு உங்க யார் மேலயாவது பழி போடணும் அப்படிங்கிறதுனால இவனுங்க இந்த மாரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு மயிரும் கிடையாது. ஆ அவனுங்களுக்கு புடிச்சது கிடைக்கலன்னா என்ன சொல்லுவானுங்க, அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தடுத்துருச்சு. எனக்கு அது வேணான்னு முடிவு பண்ணியிருக்கு போல அப்படின்றுவானுங்க. ஆமா. நம்ம நம்ம என்ன நெனைப்போம்? எஃபோர்ட் பத்தலையோ, நம்ம என்ன இல்ல இன்னும் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கணுமோ, நம்ம லாஜிக்கல் ரீசனிங் போவோம்டா. என்னனால தப்பா இருக்கோ அப்படின்றதுன்னு. அவங்க வந்து அவ்வளோதான் இல்ல போயிடலாம். அடுத்து அடுத்து ட்ரை பண்ண மாட்டானுங்க. ஒரு மயிரும் பண்ண ஒரு எளவும் பண்ண மாட்டானுங்க. அ இது எனக்கு குடுக்கல. எனக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இது எனக்கு குடுக்கல. அதனால இது எனக்கு வேணாம். போங்கடா டேய் போய் செத்துருங்கடா. நீங்கலாம் வாழாதீங்கடா. புடிச்சத பண்ணுங்கடா டேய். ஃப்ரீ வில் ப்ரோ. ஏய் அதுக்கு வேற ஏதாவது தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுலாம் ஃப்ரீ வில்ல வராதுடா. ஃப்ரீ வில்ல வந்தாலும் அது கெட்ட விஷயம்டா. இவனுங்கலாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஃப்ரீ வில் பத்தி பேசுனீங்களே நான் தண்ணி அடிக்க போறேன் ப்ரோன்னு போவானுங்க. ஐயோ! அதுவும் ஃப்ரீ வில் தானேங்க. நான் எனக்கு புடிச்சது நீ பண்றேன். இதுதான் அடிக்கிறத ரீசன்லாம் அடிக்காதது இல்ல உன்னோட இஷ்டம். கேட்காதீங்க. சரியா? அடிக்கக்கூடாது தான். தப்பு தான். நான் எதுவும் சொல்லல. சப்போஸ் யூ ஹேவ் ரைட் ஏஜ் ஃபார் ட்ரிங்கிங் அப்டின்னா, உன்னோட லிமிட் என்ன? அப்படின்னு பார்த்து அதோட நிறுத்தி, ரொம்ப ரொம்ப உன்னால எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரேரா குடிக்க முடியும். மந்த்லி ஒன்ஸோ, 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ, அப்படி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். சரியா? எனக்கும் ஃப்ரீ வில்ல சுருட்டு ம். புடிக்கணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஆசை. குடிப்பீங்களா? கிடைச்சுச்சுன்னா புடிப்பேன். சூர்யா வச்சிருப்பார்ல கருப்புல. அதுக்கு நான் ம், ரெஃபர் ம், பண்ணி இந்த பழக்கத்துக்கு நான் ஈடுபட போறேன்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சுருட்டு கியூபன் சிகார்ஸ் எனக்கு எனக்கு அது ம். மேல ஒரு கண்ணு ரொம்ப ஒரிஜினலா ஒரு கண்ணு சரியா? அதனால எனக்கு கிடைச்சுச்சுன்னா ம். ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப இருக்கிற மைண்ட் செட்ட பொறுத்து. பண்ணக்கூடாதுன்னா அப்ப பண்ண மாட்டேன் கிடைச்சுச்சுனாலும். வாங்கி அழகுக்கு ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு வாங்கி எடுத்துட்டு வருவேன். இல்ல ஒரு தடவ தானே நாளைக்கு செத்துருவ அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். அன்னைக்கு மைண்ட்ல எனக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அவங்க இதுவும் சொல்லுவாங்க ஃப்ரீ வில்ல. அதாவது நீங்க ஃப்ரீ வில்லுக்கும் இந்த டிட்டர்மினேஷன் டிட்டர்மினேஷனுக்கும் என்ன இதுன்னா, நீங்க வந்து காலைல எந்திரிக்கிறீங்க. ஒரு ஓட் மீல் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. கெல்லாக்ஸ் போட்டு சாப்பிடணும்னா, நீங்க கெல்லாக்ஸ் சாப்பிடலாம், தோசையும் சாப்பிடலாம். உங்க இஷ்டம். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ வில் தான். அ இந்த இது டிட்டர்மினேஷன் கோல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாயிண்ட்க்கு நீ ரீச் ஆகுறதுக்காக, உனக்கு முன்னாடியே பல பிளான்ஸ் வந்து முன்னாடி போட்டு வச்சுட்டாங்க. நீ வந்து கெல்லாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும்னா, அதுக்கு முன்னாடியே வந்து 4, 5 பேர் போய் கெல்லாக்ஸ் வாங்கி இது சூப்பர் மார்க்கெட்ட காலி பண்ணி வச்சுருவாங்க. நீ அதனால தோசைக்கு தான் போவ. இதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி ஓஹோ! வச்சுட்டாங்க. ஐயா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இல்லன்னா, நான் வேற கடையில வாங்குவேன். இல்லன்னா Zeptoல ஆர்டர் பண்ணுவேன். இல்லன்னா Instamartல ஆர்டர் பண்ணுவேன். நான் திங்காம விட மாட்டேன். இல்லன்னா சும்மானாச்சும் படுப்பனே தவிர, அன்னைக்கு கெல்லாக்ஸ் திங்காம படுக்க மாட்டேன். அதுதான் உங்க ஃப்ரீ வில்ல வந்து பின்னாடி வந்து அ இத்தன பேர் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க தான் அவனுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனுக்கு அன்னைக்கு வாங்கி திங்கணும்னு தோணியிருக்கு. அது அவ்வளவுதான். அவனும் வாங்கி திங்கிறான். எனக்கும் வாங்கி திங்கணும்னு தோணியிருக்கு. நான் திங்கிறேன். இதுக்கு வந்து அவனுக்கும் எனக்கும் புடிச்சதுக்கு காரணம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், யூனிவர்ஸ் அப்படின்னு எவனாவது தூக்கிட்டு வராதீங்கடா. வராதீங்க. ஆனா ஆனா இவனுங்கலாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க தெரியுமா? இதெல்லாம் கடவுள் தான் பண்ணாருங்கன்னா கூட, சரி அந்த ஆள் தான் பண்ணான் அப்படிங்கிற மாரி போயிருவானுங்க. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பக்கத்துல இருக்கவன் மேல பழிய போடுவானுங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல. அ இப்பதான் இப்ப யூனிவர்ஸ கும்பிடுறது இப்ப ஆ புது ஃபேஷனா யூ மாறிடுச்சு. மேனிஃபெஸ்ட் எனிதிங் புது ரிலிஜனா யூனிவர்ஸ் வில் புரொவைட் யூ அப்படின்னு போடுவானுங்க. ஆமா. ஆர்ஜே பாலாஜி அதான் சொல்லிட்டு சுத்துறாரு. எனக்கு மேனிஃபெஸ்டிங்க்கும் பிரேயருக்கும் ரெண்டும் வித்தியாசமே தெரியல. அது எல்லாம் ஒண்ணு கடவுள்கிட்ட தானே அப்படின்ற மாரி நான் பேசுறதுமே பார்த்தேன். மேனிஃபெஸ்டிங் தான். அ அப்ப 2ம் ஒண்ணு தானே. டிஃபரன்ஸே இல்லையே. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல யூனிவர்ஸ கும்பிடுவாங்க ஆல்ரெடி பாரேன். கும்பிடுறானுங்க ஏலியன்ஸ் அது இதுன்னு. இத கூப்பிட மாட்டானுங்களா அவனுங்க? ஐயா அதாவது நான் ஃப்ரீ வில் இதோட முடிச்சுடுறேன். போதும். ரொம்ப அடிக்கிற அ மாரி இருக்கு. இல்ல நான் இங்க ஒண்ணு முடிச்சிடுறேன். இப்ப
இது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கத்துக்கிட்ட மொத்த பொலிட்டிஷியன் இறக்குறேன்டா அப்படின்ற மாரி, இந்த மாரி நான் நெட்ல தேடும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் எடுத்து எடுத்து போட்டு வச்சிருப்பேன். இதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு மாட்டுச்சு. அ பேத்தயிசம் என்னது? அப்படின்னு ஒண்ணு இருக்குடா. பேன்தீயிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆன்டிசமா? இவ் இல்லப்பா. பேன்தீயிசம் இல்லடா. ஏன்டா பேன்தீயிசம் சொல்லு. பான் பேன் ஏஎன் பிஏஎன் தி ஓ பேன் தீயிசம். பேன்தீசிசமா? டிசிஎம். எல்லா கடவுளையும் ஆ. கும்பிடுவானுங்க இவனுங்க கரெக்ட்டா? இல்ல. அது தீசிசம். இது தீயிசம். தீயிசமா? பான்தீயிசம். அவங்க என்னன்னா, யுனிவர்ஸையே கடவுளா நெனச்சு கும்பிடுறவங்க. ஐயா, அதுக்கும் சிவனுக்கும் ஒரு அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நல்லா இருக்குல்ல இவனுங்க அது கேக்க. புதுசா இருக்குன்னு ஃபாலோ பண்றானுங்க. நல்லா இருக்கா? ஒரு மாரி எப்படி எலைட் புளுத்தித்தனமா இருக்கா? அவ்வளவுதான் இவனுங்களுக்கு அ தேவ. வேற ஒண்ணும் இவனுங்களுக்கு தேவையில்ல. எ எனக்கு Instagramல நான் நான் வந்து என்ன சொல்றேன், என் ஃபீட் வந்து நான் இது பர்சனல் ஐடி ஃபீட் சொல்றேன். இது 3 மாசத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒண்ணுத்துல போயிட்டு என் ஃபீடே வந்து அப்படியே ரீஃப்ரெஷ் ஆன மாரி ஆயிடும். எனக்கு அந்த மாரி திடீர்னு ஒரு மாரி இது நாசா பத்தி ஒரு வாட்டி பார்த்தேங்கய்யா. அப்படியே என்ன இழுத்துருச்சுங்க அந்த பக்கம். வாங்க சொலஸ் கும்பிடுங்க அப்படின்ட்டு. எனக்கு திடீர்னு அவங்க ஃபீடெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு ஒரு மாரி தமாஷா இருந்துச்சு. அப்புறம் போக போக ஒரு மாரி அதிகமானோனே, விட்டுருங்கடா என்னைய. அதாவது என்ன சொல்றது? இப்ப நான் கடவுள் கடவுள் பக்கம் வரேன் அப்படியே. என்ன சொல்றது? இப்ப அ நீ நீ வந்து இப்ப உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லங்கிறது கடவுளுக்கு தெரியும் தானே. இவன் எப்படியும் கடவுள் நம்பிக்கை இல்லாம போயிருவான். அ இப்ப அந்த இடத்துல உன்ன ஏன் கடவுள் நம்பிக்கையில வச்சுக்கிறதுக்கு அவரு ட்ரை பண்ணல? நம்ம வீட்லலாம் இப்படி பண்ணாத, சாமி குத்தமாயிரும், சாமி கண்ண குத்திரும். ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் இப்படி ஆ. ஆயிருவேன்னு அந்த ஆளுக்கு தெரியும் தானே. அவருக்கு அப்புறம் ஏன் அவரு தெரியும் அத தான். தடுக்கல? பட் அவரு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. இவன் திரும்பி நான் வந்துருவான் வரமாட்டேன். அப்படின்னு. அவரு உன்ன வந்து என்ன சொல்றது? அந்த சுடு தண்ணீலலாம் கை விட்டு சூடா ம். இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல. அந்த மாரி இவன தூக்கி கொஞ்ச நேரம் வெளிய வைப்போம். சூடா கோயில் கர்ப்பகிரகையில அந்த சாமி செலவழிக்கு முன்னாடி ஒரு குழந்தைய காணுங்க. அப்ப வராத கடவுள், ம். நான் அவர கும்பிடல, நான் அவருக்கு ரெஸ்பெக்ட் தரலன்னு அவன் வர்றான்னா, அவன் எவ்வளோ பெரிய ம். அல்பையா இருப்பான். அவன் அ அவன் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆனா எச்ச பயலா, செல்ஃபிஷ் ஸ்டைலியா இருப்பான். அவரு வந்து என்ன சொல்றது? வெயிட் பண்றாரு. நீ திரும்பி வந்துருவ எனக்கு அப்படின்னு. இதுதான் ரீசன். இது நான் வரவே மாட்டேன். நீ எப்ப அந்த மாரி விஷயத்துக்குலாம் வர்றையோ, அன்டில் தென் நான் உன் பக்கம் வரமாட்டேன். சரியா? மதத்தின் பெயரால, கடவுளின் பெயரால இன்னொரு மதத்துல இருக்க மனிதர்களையோ, குழந்தைகளையோ இவனுங்க கொல்றானுங்க. சரியா? அப்ப கூட இந்த கடவுளோ, அந்த கடவுளோ ம். வந்து தடுக்கல, நிறுத்துன்னு சொல்லல, ஏன் அடிச்சுக்கிறேன்னு கேட்கல. சரியா? "நீ வராத கடவுள், நான் அவர கும்பிடலங்கும்போது வந்து கேட்கறான்னா, நான் ஏன் அவன கும்பிடணும்?" சிம்பிள் தான். நீ கும்பிட்டா உனக்கு நல்லது நடக்கும். அந்த அவ்வளோதான். அவங்க என்ன நல்லதே கும்பிடலனாலும் அவைங்க கெட்டது நடக்குது. கும்பிடலன்னு யாரு சொன்னா? அவைங்க வந்து கும்பிடல. ஃபாஸ்டிங் இருக்காங்க. கடவுளின் பெயரால, கடவுளின் அந்த கடவுள் சொன்னத ஃபாலோ பண்றாங்க. சரியா? மத்த மத்த அ அதாவது இது ஓப்பனா பேசணும்னா, எல்லா எல்லா ரிலிஜன்லயுமே ஒரு 10 செட்ஸ் ஆஃப் இது விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நான் தான் ஒரே ஆளு. நான் தான் பூலே. வேற எவனும் பூல் இல்ல அப்படின்றது தான் 2வது பாயிண்ட். நீ எனக்கு வந்து இதுல ஹிந்துயிசம்ல எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. கிறிஸ்டின்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு விஷயம் இருக்குங்கயா. ஆமா. மோசஸ் இருக்கார்ல, அவர் கடல்ல பொளந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்ட பிறகு, அ முதல்ல ஒரு 4, 5 விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லி ஆரம்பிப்பாரு. எக்ஸோடஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஆமாமாமாமா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே நான் தான் லார்டு கடவுள். சரியா? 2வது கடவுளு என்ன தாண்டி எந்த கடவுளும் இல்ல. எனக்கு முன்னாடி இல்ல, எனக்கு அப்புறமும் இல்ல. அப்படின்ற மாரி 2வது விஷயம். இதே மாரி ஒரு விஷயம் வந்து இதுலயும் இருக்கு. எதுன்னா ஜூஸ்லயும் இருக்கு. என்ன கும்பிடாதவன்லாம் கோயம். நாய்க்கு சமம், மாட்டுக்கு சமம் அப்படின்ற மாரி இருக்கும். இஸ்லாமியம் எங்கேயோ இருக்கு. பட் அந்த கரெக்ட்டான வேர்ஸ் என்னன்னு தெரியல. அதனால நான் இப்போதைக்கு விட்டு வைக்கிறேன். கரெக்ட்டா இருந்துக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்றது? நான் என்ன மட்டும் தான் நீ பண்ணணுன்றதுலயே ஒரு இது இருக்கும்போது, நீங்க எப்படி மத்தவங்கள வந்து கொல்றது தப்புன்றத நீங்க வந்து அவங்க தப்புன்னே அத எடுத்துக்கலையே. ஐயா, அவிங்க எடுத்துக்கலங்கய்யா. ஆனா, அந்த கடவுள் தான் அந்த ஸ்கிரிப்சர்ஸ எழுதியிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க? பக அவங்க அவங்க ஐயா, பாயிண்ட் படி அவிங்க வரேன். பாயிண்ட் படி தான் நீங்க வர்றீங்க. அந்த பைபிள் அந்த சரி. அந்த அ மோசஸ் எழுதிட்டார்றா. மோசஸ் தூக்கத்துல மோசஸ் கடவுளா? சரி இவங்கலாம் விட்டா காட்டு மோசஸ் தான் கடவுளா அதுல? இல்ல. மோசஸ் வந்து ஓகே. கடவுளின் அப்ப இறை ஏன் தூதர். கடவுள் வந்து சொல்லல? மோசஸ் சொன்னது தானே பைபிளா இருக்கு. கடவுள் வந்து மோசஸ் மோஸ் இல்ல. மோசஸ் சொன்னது தான் பைபிள். ஏய் இங்க பைபிள் பார்றா நீ எப்படி வந்துச்சு? குழப்பத்த அதுக்கு எனக்கு உண்டாக்கிடாதடா. ஆரிஜின் சொல்லு. டேய் பைபிள் வந்ததெல்லாம் தனி கதைடா. அது 3, 4 பேரு அ இவங்க இருக்காங்கல்ல. யாரு ஆமா. சீடர்கள் இருக்காங்கல்ல.
அங்க 12 ஆ, பேரா, ஆ 13 பேரா? 12 பேர், 13 பேர், 61 எத்தனையோ பேர் இருக்கானுங்கன்னு சொல்லு. அ அந்த ஜீசஸோட ஆளுங்க வந்து சொல்லுவானுங்க. இந்த மாரி கதைலாம் வந்து இந்த மாரிலாம் அவரு பண்ணாரு, அது ஆக பண்ணாரு மொத்தம் அப்படின்னு. அது கடவுள் எழுதலல்ல. ஸோ அவர் பண்ணதுன்னு சொல்லி இப்ப இவங்க நான் சொன்னத வந்துட்டு எழுதுனது. சரியா? குரான் மட்டும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளே எழுதுனது அப்படின்னுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. ம். அ லூசிஃபர் ஒண்ணும் இல்ல. சலார் படத்துல அவிங்க சொன்னதெல்லாம் ஒரு புக்கா எழுதி வச்சு, அதாவது பிரபாஸ் குடுத்த பில்டப்லாம் ஒரு புக்கா எழுதி வச்சு, அ ஆ அ ச சலாரியன்னு ஒரு லாங்குவேஜ் ஒரு மதம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, அ அவர் உருவத்த வச்சு நாங்க வழிபட்டா, அது ரிலிஜியனா ஃபார்ம் ஆயிருமா? அ பண்ணலாமே. அதுல அவரு என்ன உங்களுக்கு அதுல அவரு கன்சிடர் என்னென்ன அமௌண்ட் ஆஃப் பண்ணாரு? ஃபாலோவர்ஸ் எல்லாமே நல்லது தானே பண்ணாரு. கரெக்ட்டு தானே. அவர் ஆ கடவுளின் தூதர் தானே. அ இல்ல கடவுளின் தூதரா? கடவுளின் மறு உருவம் தானே அவரு. ஆமா, 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 ஆமா. சாத்தானின் ஏதோ மறு ஒண்ணு. உருவம். ஒ சாத்தான் கடவுள் தானே. கடவுளா இருந்தானே சாத்தானா மாறுச்சு. எல்லா மதத்திலயும். ஆமா, ஆமா. அப்ப அவர் ஆமாமா. கடவுள் தானே. ஆமா. அப்ப நான் சொன்னது அப்ப அவரு அத சொல்லல. சரியா? சிஸ்டர் சலார் சிஸ்டர் ஆமா. சலார் அத சொல்லல. சொல்லல. அவிங்க அவர சுத்தி ஆமா. இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் வச்சு ஒரு புக் எழுதி, நான் வந்து சலாரியன்னு ஒரு மதத்த கிரியேட் பண்ணி, நான் வந்து அத பின்பற்றேன். என்ன பார்த்து ஒரு 1,00,000 பேர் பின்பற்றானேன்னு வையேன். அதுக்கு முன்னாடி நீங்க கதையும் வந்து ப்ரீக்வல்லாம் எடுக்கலாம். இந்த மாரி இவருக்கு முன்னாடி ஒரு அவதாரம் எடுத்தாரு. இந்த பாகுபலின்னு ஒரு மாரி நான் அவதாரம். இன்னும் பிரிச்சுப்பேன்னு வையேன். இப்ப வந்து அ இல்ல. வடக்குன்னு இப்ப தெற்கு அந்த மாரி வந்து போட்டுப்பீங்க நீங்க. கடவுள் சொன்னாரா? யாரு சொன்னா? என்னங்க பதில காணோம். நீங்க நீங்க சொன்னீங்க. ஆனா கடவுள் சொன்னத நீங்க சொன்னீங்க. கடவுள் நீங்க தான் டைரக்ட்டா இறை தூதர். சொன்னாரா? கடவுள் டைரக்ட்டா எழுதுனாரா? அதாவது கடவுள் எழுதி வச்சுட்டாரு. நீங்க அத வந்து விட்னஸ் பண்ணி நீங்க எங்களுக்கெல்லாம் கடவுள் பரப்புறீங்க. எங்க எழுதுனாரு? அதுக்கு எனக்கு ப்ரூஃப குடுன்னு தானே நான் கேட்கிறேன். நீங்க தானே மதத்த பரப்புனீங்க. நீ தான்டா இல்ல சொல்லணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உன்கிட்ட சொன்னேன். சரியா? அ நீ வந்து ம், இந்த புக்க எடுத்துட்டு வர, இப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தல்ல. அதுக்கு நான் அந்த புக் ஆரிஜின் ஆனது ம், கேட்டேன். இந்த மாரி இவங்கலாம் கடவுள் பண்ணத சொன்னாங்க அப்டின்னேன். அப்ப நான் வந்து ம், சலார் பண்ணதெல்லாம் இவங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு புக் எழுதி, ம், ஆ நான் இந்த மாரி சலாரியன்னு ஒரு மதத்த கிரியேட் பண்றேன். நாங்கலாம் ஃபாலோ பண்றோம் அப்டிங்கிறேன். நீ ம், ஓகேன்ன. சரியா? இப்ப நான் என்ன கேட்டேன், ம், சலார் சொன்னாரா? சலார் கைப்பட எழுதுனாரா? இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு நான் கேட்டேன். சரியா? நீ என்ன சொன்ன? ம். சல்லார் கைப்பட அ எழுதுனதுக்கு ப்ரூஃப் இல்ல. சல்லார வந்து விட்னஸ் பண்ணவன் ஏய் சலார் எப்படி வேணாலும் இருக்கான். சலார் தம் அடிச்சான், சரக்கு அடிச்சான் அதெல்லாம் யாரும் எழுதியிருக்க மாட்டானுங்க. சரியா? சலார் வந்து இந்த பொண்ணுக்காண்டி இப்படி ஃபைட் பண்ணான்னு எழுதியிருப்பானுங்க. சரியா? அத ம், வச்சுட்டு நான் வந்து, ஓ! இப்படிப்பட்ட ஆளா? இவ்ளோ தூய்மையான ஒரு ஆளான்லாம் என்னால நம்ப முடியாது. புரியுதா? அந்த ஆள் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தான். இவனுங்களுக்கு போர் அடிச்சுன்னு அந்த ஆள வச்சு ஒரு புக் எழுதிட்டானுங்க. அதெல்லாம் நம்பிட்டு என்னால இருக்க முடியாது. சரியா? அது மறுபடியும் சொல்றேன். அது என்னோட ஃப்ரீ வில். அ என்னோட மறுபடியும் ஃப்ரீ அங்கேயே வில். வருவேன் நானு. இப்ப நான் ரிட்டர்ன் விஷயம் பேசுறேன். நீங்க அப்படி அ வரதுக்கு காரணம், முன்னாடியே 4, 5 பேர் உங்க மேல வந்து புகுத்திட்டாங்க. கடவுள் கடவுள் வெறுப்பா. வெறுப்ப. இல்ல எனக்கு யாரையுமே புகுத்தலப்பா. எனக்கு கடவுள் வெறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நான் அதெல்லாம் பத்தி கேட்க ஆரம்பிச்சு, நான் ஒரு கம்ப்ளீட்டா மாறுனேன். எனக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு நான் அதுக்கப்புறம் தாங்க நான் அந்த மாரி மாறுனேன். எனக்கு யாரும் சொல்லிக் குடுக்கலங்க. ஏங்க இப்பதான் பார்க்கிறேன் பைபிளுக்கெல்லாம் 40க்கு மேல ரைட்டர்ஸ் அப்படியா? அது இருக்காங்கன்னு போட்டிருக்கு. ரைட்டர்ஸ் வேற. இல்ல அஃபிஷியலாவே அப்படிதான் எழுதுனாங்களா? ஆத்தர்ஸ் மட்டும் ரொம்ப வருஷமா எழுதியிருப்பாங்க போல. அதாவது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அ இந்த ஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அ அவருக்கு வந்து இவரு சீடர் மாரி. அவரு தான் இந்த மாரி வந்து ஓல்ட் டெஸ்டிமெண்ட்லாம் இருந்துச்சு. தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கிட்டு நியூ டெஸ்டிமெண்ட்ன்னு ஒண்ணு எடுக்குறோம். புதுசா ரீபூட் பண்றோம்டா அப்படின்ற மாரி வந்து இவரு தான் பண்ணாரு, ஜான் தான் பண்ணாரு ஓகே. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி. அங்க ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டே நான் இவ்வளோ நாள் இத்தன இருந்திருக்கலாம்ல. ஏன் நியூ டெஸ்டிமெண்ட் கொண்டு வந்தாங்க? அதுல கொஞ்சம் ஒரு சில தப்புலாம் இருக்குன்னு சொல்லி கடவுள் கரெக்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மாத்துறாங்க? அதுல கொஞ்சம் ஜூஸ் ஆதிக்கம் இருந்துச்சு. நான் ஐயா எங்களால கடவுள் என்ன தாங்கய்யா. சொல்றது? கடவுளே செப்பரேட் ஜூஸ் ஃபினான்ஸ் தாங்கய்யா. கடவுள்லாம் இல்ல. அந்த அவங்க கடவுள் வேற, ஜூஸ் நாங்க வேற. தானே. அவரு ஜூஸா தானே இருக்காரு. ஆ ஆ ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அவரு வந்து அதுலருந்து வெளிய வந்துட்டாரு. அவரு வந்து அ அப்ப ஏத்திஸ்ட் மாரி. சரி அப்புறம் ஏன் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ட நீக்குனாங்க? ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருக்கிற பார்ட்ஸ ஏன் நீக்கி, நியூ டெஸ்டிமெண்ட்ல புதுசா வேற ஆட் பண்றாங்க? புதுசா சொன்னதெல்லாம் கடவுள் பண்ணலையே! புதுசா சொன்னது கடவுள் பண்ணது தான். பழைய பண்ணத வந்து தூக்கிட்டு புதுசா ஓ! பண்ணது போட்டோம். இந்த காப்பி வந்து இப்ப இடையில அவரு மறுபிறவி எடுத்துட்டு வந்தாரா? என்னடா ஆமா. லாஜிக் இது? எனக்கு புரியலடா. ஏன்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புக் எழுதுவீங்களாம். கொஞ்சம் வருஷம் வந்துட்டு அந்த இதுல வந்து இதெல்லாம் நல்லா இல்ல. இதெல்லாம் வந்து அவன பத்தி ரொம்ப புகழ்றீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு புதுசா ஒரு புக் விடுனா, என்னலாம் லாஜிக்? கடவுள் பண்ணாரு, கடவுள் சொன்னாருங்கிறீங்க. கடவுளோட பக்தர்கள் ஃபாலோ பண்ணாங்க இதுங்கிறீங்க.
அப்புறம் ஏன்டா பழைய டெஸ்டிமெண்ட்ட எடுத்துட்டு புது டெஸ்டிமெண்ட் ஃபாலோ பண்றீங்க? எனக்கு நான் படிச்சது காஸ்பல் ஆஃப் ஜான் தான். எனக்கு நீ சிலபஸ தாண்டி அதான். பைபிள் வரைக்கும் நீ போற. இதுக்கு நான் தான்டா ஓல்ட் டெஸ்டமென்ட் இதுக்கு நான் தான்டா பார்த்தது கூட இல்ல. இஸ்லாம் நான் நியூ மாரி டெஸ்டிமென்ட் இருக்கணுங்கிறது. அடி வாங்குனாலும் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ட வச்சு அடி வாங்குறானுங்க பாத்தியா அவனுங்க. நான் படிச்சதே நியூ டெஸ்டிமென்ட் மட்டும் தான். நீ நியூ டெஸ்டிமென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேளு. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இல்ல போயிட்டு. நீ மாத்துனாங்கங்கிறேல. நியூ டெஸ்டிமெண்ட்ங்கிற சரியா? ஆ. அப்ப கன்ஃபார்மா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில ரிமூவல்ஸ் இருக்கும். கன்ஃபார்மா இருக்கும். சரியா? ஆ. இல்லாம இருக்கவே வாய்ப்பு இருக்காது. சேஞ்ச் இருக்கும். ஒண்ணுனாச்சும் இருக்கும். ரிமூவல் ம். கன்ஃபார்மா இருக்கும். நியூ டெஸ்டிமெண்ட்ங்கும்போது. சரியா? ஓல்ட் டெஸ்டிமெண்ட்னா கன்ஃபார்மா கடவுள் பண்ணதுன்னே வச்சுப்போமே. கடவுள் சொன்னாரு. அத ம். உட்கார்ந்து இவனுங்க கேட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் மறைஞ்சதுக்கு அப்புறம், இல்ல அந்த ஆளு சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவனுங்க உட்கார்ந்து எழுதி அத பரப்புறானுங்கன்னு வச்சுப்போம். ஏன் இத்தன வருஷம் ம். கழிச்சு இப்ப நியூ டெஸ்டிமெண்ட் ஒண்ணு எழுதுறானுங்க? கடவுளோட சீடர்கள் எழுதினத ஏன் வந்து இவனுங்க அழிச்சிட்டு புதுசா எழுதுறதோ, இல்ல அழிச்சிட்டு புதுசா ஒரு புக் அடிக்கிறதோ பண்றானுங்க. கடவுள் குத்தம் ஆகாதா? இங்க என்ன இது அங்க வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா? கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டும் எடு. ஏன் நீ டெஸ்டிமெண்ட்ல இருந்து இத நீக்குற? அது என்ன ஃப்ரேசஸ நீக்குற? இது என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் சும்மா அ சாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன். டீட்டெயிலா தெரியல. ஏன்டா இது ஏன்டா சர்வன்ட்ஸ்ன்னு எங்கேயோ கிறிஸ்டியானிட்டிய போட்டு போட்டிருக்கா. இப்படி அடிக்கிறோம்? பாவம்டா அவனுங்க. சங்கீஸ போட்டு அடிப்போம்டா. இல்ல முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் இருங்க. இங்க இது ம். ஒண்ணு மத்தத போயிடுறேன். இன்னும் முன்னாடி இருந்திருக்குன்னா, சர்வன்ட்ஸ் அ ஆஃப் எல்ன்னு இருந்திருக்கு. அது லேட்டரா எப்படி மாத்திட்டாங்கன்னா, சர்வன்ட்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆஃப் ம். எல்ன்னு இருந்தத சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ன்னு நியூ மாத்திருக்காங்க. டெஸ்டிமெண்ட்லயா? ஆமா. நைஸ். அவனுங்க நைஸ். வந்து இஸ்ரேல உள்ள கொண்டு வரணும்னு மாத்திருக்கானுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வேற. ஆமா. இது கடவுள் ஏன்னா எவனாச்சும் கடவுளின் யாராச்சும் பெயரால் பண்ற ஃப்ராடுத்தனம் தான் இதே தவிர, இது நீங்க வந்து பக்தியாவோ, இதாவோ எடுத்துக்க அவசியமே தேவையில்ல. அப்ப வந்து குரானுக்கு போவோமா? குரான்ல ம். என்ன சொல்லுச்சு? குரான் கடவுள் குரான் எனக்கு எழுதுனதா தெரியாதுங்க. நீங்க சொல்றீங்க வாங்க. நீங்க கரெக்ட்டா? நம்ம மதத்த இல்ல நம்ம நம்ம மதத்துக்கு வாங்க. மதத்துக்கு நம்ம வரேன். மதம் நம்ம மதத்துல நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நம்ம ம். மதத்துல என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். நம்ம மதத்துல என்னங்க, நம்மளால ஃப்ரீ அ. வில் வந்து ஃப்ரீ வில் ஐயா தானா ஒண்ணும் அப்படின்றதுக்கு இல்லங்கய்யா. ப்ரூஃப் சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு டாம்பிராம புடிக்குதுங்கய்யா. ம். இன்ட்ரஸ்டிங். ஓகே. இன்ட்ரஸ்டிங். அந்த பொண்ணுக்கும் என்ன புடிக்குதுங்கய்யா. ஃப்ரீ வில் 2 ஆ. பேத்தோட ஃப்ரீ வில் சாய்ஸ். ஓகே. ஓகே. அ எங்க வீட்ல அக்செப்ட் பண்ணல. அந்த பொண்ணு வீட்லயும் அக்செப்ட் பண்ணல. நாங்க 2 ஆ. பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? ஏதோ இல்ல, இல்ல. நடந்திருக்கும் டாம்பிராம் போலயே. கிடையாது. அ ஓகே. இந்த மாரி நடந்துருச்சுங்கய்யா. எங்க 2 பேத்தோட ஃப்ரீ வில்ல நடந்துருச்சுங்கய்யா. ஓகே. ஆனா, இந்த மத கோட்பாட்டுல ம். என்ன இருக்கு? டாம்பிராமும், சூத்திரனும் சேரக்கூடாதுன்னு போட்டிருக்கா. நாங்க தான் ஆமா போட்டிருக்கு. சேர்ந்துட்டோமே! என்ன பண்ணணும்? நீங்க ஃப்ரீ வில்க்கு எதிரா செயல்படுறீங்க. ஆண்டவருக்கு ஆண்டவன் எதிரா உங்களை செயல்படுறீங்க. நரகத்தில் ஃப்ரீ தண்டிப்பார். வில்லுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றதுதாங்க உங்களுக்கு வில்லு. இதெல்லாம் கடவுள் நீங்களே சொன்னதா தனியா சொல்றானுங்க வச்சுக்கிறீங்க. கரெக்ட்டா? எனக்கு புடிச்ச ஆமா. பொண்ண, அந்த பொண்ணுக்கும் என்ன புடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் ஒரு மனதா ஒரு 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 அஃபிஷியலா ஒரு என்ன சொல்றதுங்க? ஒரு இதுக்குள்ள போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம். இதுக்கு நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு கூட அவசியம் ம். இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே, அது ஒரு மேரேஜ் தான்னு வையுங்களேன். ஏன்னா, ம். இப்பதான் இவனுங்க கொண்டு வந்திருக்கானுங்க. இவனுங்களுக்கு வந்து ஓமம் வளர்க்கறதுக்கு காசு குடுக்கணும். இவனுங்க வந்து தட்டு நெறைய வாழைப்பழம், பழம் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு, நான் வந்து இவனுங்களுக்கு காசு குடுத்து கல்யாணம் பண்ணணும். அ அந்த ஓமத்திலயும் வந்து கம்முனு இல்லாம, அ வேணாம். சொல்லுட்டா என்ன அந்த மந்திரத்த? என்ன என்ன ஆ. இன்னும் ஓப்பன். இத்தனையும் வந்து பேசிட்டு போவான். நான் வந்து தூதரனாவே இருக்கணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு, இந்த மதத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கணும். ம். பண்ண மாட்டேன். உங்க நல்லதுக்கு தாங்க நல்லா உங்க நான் நாசமா நல்லதுக்கு தாங்க போனா பிச்சை சொல்றோம். எடுத்தாலும் பரவால்ல. இல்ல நான் கை, கால் மடங்கி ரோட்ல கிடந்தாலும் பரவால்ல. டிசேபிள் டிசேபிள் பெர்சனா இருந்தாலும், டிஃபரண்ட்லி ஏபிள் பெர்சனாவோ, டிசேபிள் பெர்சனாவோ, இல்ல ஆக்சிடென்ட்ல எனக்கு தல மட்டும் ஒர்க் ஆகும். பாடி ஒர்க் ஆகலனாலுமே நான் நம்ப மாட்டேன். அப்படி ஃப்ராஜைலா ஒருத்தன் இருக்கான்னா, அவன் கடவுள் கிடையாதுடா. அவன் ஹோம்லேண்டர்றா. அவன் ஹோம்லேண்டர். ஆ. கடவுள் கிடையாது. என்னதான் அதான். கும்புடு. என்ன கும்பிடலன்னா உன்ன வந்து கொன்றுவேன். உன்ன கால் இல்லாம பண்ணிருவேன். கண்ணு தெரியாம பண்ணிருவேன். வாய் பேச முடியாம இப்படிலாம் பண்ணா அவன் கடவுள் கிடையாதுடா. ஏன் ஹோம்லேண்டர். எனக்கு நீங்க சொன்னோனே தான் ஞாபகம் வருது. லைட்டா அப்படியே போயிட்டு அரசியல் டச் அண்ணா பண்ணிட்டு லேண்டர் திருப்பி தானே. பேச வரலாம். அ அண்ணா லேண்டர் இல்ல. இது இவரு எஜுகேஷன் மினிஸ்டர். ஆமாங்க. அவரு ஒரு டாம்பராமா. என்னன்னா, எனக்கு வந்து போன போன அ ஆட்சியில ஒருத்தன் வந்திருந்தான். அவன் பேரு ஏதோ அன்பில் பேரு கூட மகேஷ். ஞாபகம் இல்ல. அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அவரு இல்லடா. அவ என்ன அ ஒரு ஸ்கூல்ல வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து என்ன என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாரி
ஊனமா இருக்கிறவங்கலாம் இது என்னது அவன் கடவுளோட ஸ்ரீ விஷ்ணு இதுவுல ஸ்ரீ விஷ்ணு சாபத்த வாங்கி முந்தின ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படிமா. ம். ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கண்டாடி. ம். பொண்ணுண்டா உட்காந்து. இல்ல அந்த 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 நாய் வந்து அப்படி ஆமா இவன் விஷ்ணு. அப்படி சொன்ன உடனே அவனை வந்து இனி அந்த இது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் அந்த இடத்துல ஒருத்தர் வரக்கூடாது, தட்டியும் வந்தா கேட்டாரு. கொட்டையிலே மிதிப்பேன் அப்படின்னு ஒரு பார்வையற்ற அவனை வந்து அடிச்சு ஒரு பார்வையற்ற ஒரு ஒரு ஆசிரியர் வந்து தட்டி கேட்டார் அந்த இடத்துல. சரியா? மாற்றுத்திறனாளின்னு சொல்லுங்க, நீங்களும் ஐயா டிவிக்கார மாதிரி பேசாதீங்க. சரிங்க மாற்றுத்திறனாளிங்க அவரு. எனக்கு அந்த அம்மா வந்து ஊனமுற்றோர்னு சொன்னது கூட எனக்கு கஷ்டமா இல்லடா. அவங்க சைடுல அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, ஆமாங்க ஓத்து எடுத்தோம் எனக்கு அப்படின்னு. நான் எழுத தெரிகிற அந்த அந்த வீடியோ பார்த்து உறுதிமொழி எடுத்தோன்னு சொல்லுங்க. ஊனமுற்றோர் ஓத்து ஏன் இங்கிலீஷையும் தமிழையும் சேர்க்கறீங்க? கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. எல்லாம் ஓத் எனக்கு டேக்கிங் ஆமாங்க செரிமனில நீங்க நிஜமாவே ஓத் டேக்கிங் செரிமனிலன்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இல்ல அது என்னதுங்க தமிழ்ல இப்பதான் அந்த வார்த்தை சொன்னா மறந்துட்டேங்க. உறுதிமொழி உறுதிமொழி. உறுதிமொழி எடுத்தப்ப அப்படின்னு சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எனக்கு இருந்துட்டு ஆமாங்க. ஹிந்தி பேச தெரியுது இல்ல, தமிழ்ல பேச தெரியாதா உறுதிமொழின்னு? கேட்டா 4 லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்ட்னு பேச தெரியுது இல்ல. உறுதிமொழின்னு தமிழ்ல உன்னால பேச முடியாதா? உறுதிமொழி எடுக்கிறப்ப இதெல்லாம் ம். சொன்னாரு. அ மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் உன்னால சொல்லவே முடியாதா? 4 லாங்குவேஜ்ல பேசுறேன்னு பெருமை வேற இதுல. இதுக்கு மீம் வேற போட்டு சப்போர்ட் வேற பண்றானுங்க இவனுங்க. நேஷனல் லாங்குவேஜ் பாலிசி உள்ள வந்துரும்டா. சொல்லு. எனக்கு ஆமாங்க அப்படின்ற மாதிரி இது அண்ணன் ஓத்து தாங்க எடுக்க போறாரு. அதான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்ட பிறகு அவனை வந்து இனி எங்கேயும் இந்த மாதிரி மதர் ஹெல்த்தரா ஸ்கூல்ல எதுவும் பண்ணக்கூடாது. அது போக இங்க என்னது அவரு இந்த எஜுகேஷன் மினிஸ்டரு அங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அன்பில் மகேஷ் அவர் பேரு அவரே போயிட்டு அந்த இது மாற்றுத்திறனாளிக்கு வந்து பாராட்டு கொடுத்து இந்த மாதிரி ஆசிரியர் எல்லா இடத்துலயும் வேணும், நீங்க வாய்ஸ் கொடுத்தது கரெக்ட் தான், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது இந்த மாதிரி ஆசிரியர் கிடைக்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. நான் அப்படியே இங்க பார்த்தா இங்க நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் டேம்ப்ரம் ஆன்டி பிராமினிசம் இஸ் ஓல்டு ஃபேஷனா? உங்களை சூத்தடிச்சதுனால தான் அப்படி சொல்றீங்க. விழுந்த அடி அப்படி, அதனால அதெல்லாம் சொல்லுது. ஐயா எனக்கு வந்து நீங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாங்க 5 வருஷம். போறத அப்படியே விடுங்க. நல்லா போயிட்டு இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஆகட்டும். நீங்க டிவிக்கார மாதிரி பேசுறீங்க. நான் டிவிக்கு மாதிரிலாம் பேசலங்க. ஜிடிபிஏ 11 இருக்கு. அண்ணா எந்த வாக்குறுதியும் கொடுக்க தேவையில்ல. அண்ணா அண்ணா ஆட்சி பண்ணா போதும். அண்ணா 6 சிலிண்டர் வேணாண்ணா. அந்த ஆளு உள்ள பூந்து எதையும் குழப்பி விட்டு கீழே கொண்டு போகாம இருந்தா சரின்னு தான் சொல்றேன். புரியுதா? ஜிடிபிஏ 11ல இருக்கு. சரியா? டெப்ட் ரேஷியோ கரெக்டா 26லயே இருக்கா? 2% கம்மியா இருக்கு. இன்கமும் எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ என்னமோ இருக்கு. இன்கம் ஒரு நிமிஷம் பாத்துறேன், வெயிட் பண்ணு. லிட்டரலா அண்ணா தான் இப்ப ஃப்ரீ வில் இல்லாம இருக்காரு. என்னடா ஓவரா அடிக்கிறீங்க, கூப்பிட்டு புள்ளி பண்றீங்க. ட்விட்டர்ல போயிட்டு ஒரே அழுக. ஐயா 3 லட்சம் கோடிங்கய்யா. 3.33,569 கோடிங்கய்யா. 25, 26 பிஸ்கல் இயர்ல. இதுக்கா ஃபினான்ஷியல் டெப்டா? ஓகே. அதாவது 75%, 75.3% வந்து ஸ்டேட் ரெவென்யூவாவும், மீதி வந்து சென்ட்ரலுக்கு டாக்ஸ் கட்டுறதாவும் இருக்கு. சரியா? ஓகே. அப்போ உனக்கு எவ்வளவு 10 லட்சம் கோடி கடன் இருக்கா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா உன்னோட வருமானமே 3 லட்சம் கோடிங்கிறதுனால தானே அவன் 10 லட்சம் கோடி கடன் கொடுக்கறான். ஆமா. அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. வேஸ்டா அதெல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றது. நீ லோன் கட்டுறங்கறீல? ஆமா. உனக்கு லோன் எவ்வளவு கொடுத்திருக்கான்? அதாவது எவ்வளவு தருவானா இன்கம்ல இருந்து 30% அதிகமா தருவான், அவ்வளவுதான். 30%னா நீ எவ்வளவு, அதாவது உன் ஆனுவல் இன்கம்ல இருந்து 30% கொடுப்பான். கரெக்டா? ஆமா. அவங்க ஆனுவல் இன்கம் ஒரு 6 லட்சம் ரூபான்னு வையி. 4 6 நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உன்னோட இன்கம் சொல்லல. சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? 6 லட்சம் ரூபாயில 30%னா 1.5 லட்சம் ரூபா அதிகமா 1.8 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சேர்த்திக்க. 8 லட்சம் ரூபா உனக்கு லோன் வரும். சரியா? கிவ் ஆர் டேக் உனக்கு 8 லட்சம் ரூபா லோன் வருமா? எனக்கு நான் இப்ப போட்டிருக்கிறது 13 வந்திருக்கு. 13 வந்திருக்குன்னா நீங்க ஏதாவது கொலாட்டல் கொடுத்திருப்பீங்க, நகை வச்சிருப்பீங்க. கரெக்டா? இருக்கு. லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்ல ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. கரெக்டா? லேண்ட் டாக்குமெண்ட் தான். அப்ப வச்சதுனால தானே உனக்கு லேண்ட் டாக்குமெண்டோட லேண்ட் வேல்யூ இருக்குல்ல உனக்கு. ஓகே. நீ கட்டலனாலும் லேண்ட் வேல்யூ வந்து லோனுக்கு ஈக்குவலா வந்துரும்.
ம். குடுத்த வட்டி இல்லாமனாச்சும் லோன் வேல்யூக்கு வந்துரும் அப்படிங்கிற நிலைமையில தானே அவனுக்கு லோன் குடுக்குறான். ஆமா. ஓ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு லோன் குடுக்கும்போதே, இம்புட்டு யோசிக்கிற இவய்ங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு லோன் குடுக்குறானுங்க. சரியா? அந்த ஸ்டேட் வளரலன்னா, லாஸ் யாருக்கு? குடுத்தவனுக்கு தான். அ அப்ப அப்ப குடுத்தவன் தானே யோசிக்கணும். வாங்குனவன் ஏன் யோசிக்கணும்? ம். நம்ப நம்ப வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாரு. நீ மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணு. சரியா? ம். நீ உன் பக்கத்து ஸ்டேட்டையே கம்பேர் பண்ணுப்பா. கர்நாடகாவையே பக்கத்து கம்பேர் பண்ணுப்பா. கர்நாடகா. நான் கேரளாலாம் கம்பேரிசனுக்கே வரக்கூடாது. ஆனா, அவனுங்கள எடுத்துட்டு வரலப்பா. அவனுங்க கிட்ட நான் வரமாட்டேன்ப்பா. வந்தா நம்மள செருப்பால அடிப்பானுங்கப்பா. ம்ஹ்ம். சரியா? அதனால தான் கர்நாடகா வரேன். ஏன்னா, இங்க தான் நான் வசிக்கிறேன். சரியா? ம். அ கர்நாடகால மேஜர் மேஜர் டயர் 1 சிட்டிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பெங்களூரு. சரியா? ஆ நீ நீ சென்னையில டயர் 1 சிட்டினா எந்தெந்த சிட்டி சொல்லுவ? இது சென்னையில தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுலனா தமிழ்நாட்டுல சென்னை ஃபர்ஸ்ட்டு, சென்னை, கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட், 2வதா அப்படியே ஆட் பண்ணிப்பியா? தூத்துக்குடி. ஐயோ! நானும் ரவுடி தான்ற மாரி. டயர் 1 சிட்டில வந்துருமா எப்படியாவது அது? ஆ போர்ட் இருக்கு. டயர் போர்ட் 1 இருக்கு. சிட்டிக்கான ஃபெசிலிட்டீஸ் அது இருக்கு. அங்க ஆமா. இன்டர்நேஷனல் போர்ட்டு, ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட்டு அ இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு ஆமா. மெயினா. சரியா? கர்நாடகால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தன இருக்குன்னு சொல்லட்டா? ஆ. ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூரு. என்னங்க சொல்றீங்க? 2 மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மங்களூர் வந்து கொஞ்சம் பெருசு. மங்களூர் வந்து டயர் 2 சிட்டில வரும் கிட்டத்தட்ட. 2 தாங்க இருக்கு. ஏன் மங்களூர் வருதுன்னு சொல்றேன். மங்களூர் வந்து கோஸ்டல் ஏரியால இருக்கு. மங்களூர்ல போர்ட் இருக்கு. சரியா? ஓகே. இல்லடா மேக்ஸிமம் போர்ட் இருந்தாலே அது பெரிய இடம் தான்டா. அதான் மங்களூர்ல போர்ட் இருக்கு. நான் மங்களூர மறந்துட்டேன். சாரி. ஆ. ஆ மங்களூர்ல போர்ட் இருக்கு. மங்களூர்ல வந்து அதனால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. மங்களூர்ல வந்து கொஞ்சம் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வையேன். ம். இதே வந்து டிஎன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்ன்னு போட்டா, என்ன ஐயய்யோ! சென்னை, கோயம்புத்தூரு, டென்னசிஸ் போகுதுடா. ஜெனசிஸா? ஆமான்டா. சரி. தமிழ்நாடுன்னு போடுறா. பாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட நான் லிஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ம். மதுரை, தூத்துக்குடி, சேலம்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். தெர்ல. வேலூர்ல ஏர்போர்ட் இருக்கா? இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஏங்க நான் வேலூர்காரங்க. எனக்கே வேலூர்ல ஏர்போர்ட் இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்றா. நான் வந்து நம்ம எல்எல்எம் பையன்கிட்டயே கேட்கிறேன். தெரியல நமக்கு. நான் எடுத்துட்டா வா, இங்க வா. 4 இருக்குடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆ, இது 4 டொமஸ்டிக் இருக்கு. 2 ஸ்டேட் இருக்கு. ஆ, ஆ, மொத்தம் 448 அ ஆ. 2 ஐயா 4 10. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குங்க ஐயா. அது இல்லாம நம்ம கிட்ட ஹார்பர், சென்னை ஹார்பர் இருக்கு. தூத்துக்குடி ஹார்பர் இருக்கு. ம். கரெக்ட்டா? ஆமா. ஆ, அது இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் இருக்கு. ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி வந்திருக்குங்கிறாங்க. இது திருப்பூர்ல வேலூர்ல டெக்ஸ்டைல், சிப்காட் இருக்கு. ராணிப்பேட். வேலூர்ல சிப்காட் இருக்கு. ஈரோட்ல வந்து ஜமுக்காலம் இருக்கு. ம். அப்புறம் வந்து ஈரோட்ல மஞ்சள் மஞ்சள் அவ்வளோக்கா வரதில்ல. பட் மஞ்சள் ஃபார்மிங் பெரிய பேரு இருக்கு. அப்புறம் வந்து நாமக்கல் முட்டை எக்ஸ்போர்ட்டுங்க. ஏன் நாமக்கல் வந்து அ அதாவது இது வேற ஒரு பாட்காஸ்ட்ல கேட்டிருப்பீங்க. பட் இது உண்மதான். நாமக்கல்காரனா சொல்றேன். ம். அ இந்தியாலயே அதிகம் முட்டை எக்ஸ்போர்ட் பண்றது நாமக்கல் தான். என்னன்னா இது ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஹையஸ்ட் இதுவா இருந்தீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டா இருந்தீங்க. ஆமா. இப்ப பீட் பண்ணிட்டோம். அதான். போன வருஷம் திருப்பூர், இந்த வருஷம் ஈரோடு. ஏன் ஏன் எக் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியா இருக்கு. புரியுதா? நான் ஊருக்கு நடுவால இருக்கீங்க அப்படின்னா. நீங்க சென்னை போலாம், தூத்துக்குடி அனுப்பலாம், கேரளா துறைமுகம் போய் அனுப்பலாம். புரியுதா? ஓகே. உன்னோட உன்னோட இது பாரு. உன்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாரு. போர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு. போர்ட்டுக்கோ இல்ல இதுக்கோ கொண்டு போறதுக்கு. இது ஃப்ளைட்லாம் கொண்டு போனா கார்கோ ஃப்ளைட் சென்னை கோயம்புத்தூர்லயே இருக்கு. எவ்வளோ கம்மி காஸ்ட் அவனுக்கு. கரெக்ட்டா தானே சொல்றேன்? கரெக்டா தான் சொல்றீங்க. இப்ப நமக்கு இவ்வளோ சொல்றோமா, அ, கடனுக்கெல்லாம் நமக்கு நமக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லடா அப்படின்னு நம்ம சொல்லி அவங்ககிட்ட சொன்னோம்னா, அ, அவங்க கிட்ட இருந்து வர ரிப்ளை அ. கதறு கதறு. நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன். சொன்னேன்ல 2028க்குள்ள நான் வந்து வெளிநாடு கிளம்பலான்ட்டு இருக்கேன். சரியா? நான் கிளம்பி போயிட்டு ஏன்னா அதுக்குள்ள இவனுங்க ஏதாவது சம்பவம் பண்றதுக்குள்ள நான் கிளம்பி போயிட்டு அங்கிட்டு எங்கிட்டாவது அ ப்ளூ கார்டு, கிரீன் கார்டு இது வாங்க பார்க்குறேன். அப்பதான் நான் இது இது என்னது ஏதோ ட்ரம்ப் அங்க கொண்டிட்டே சொல்றானா, எவன் இல்ல வந்தாலும். நான் யுஎஸ்ல எனக்கு இஷ்டமே கிடையாது. யுஎஸ்ல கம்யூனிசம் கிடையாது. அதனால நாங்க போமாட்டேன். நீங்க சைனா ட்ரை பண்ணுங்க.
ரஷ்யா போலான்னு இருக்கேன். ரஷ்யாவா? டேய் ரஷ்யா வேர் போலாம். கம்யூனிசம் ஃபார்ம் கம்யூனிசம் ஃபார்ம் ஜெர்மனி ஜெர்மனியும் கிம்பர்லின் போலான்னு இருக்கேன். கிம்பர்லின்ல போய் உட்காந்துறீங்களா? அதான் ஜெர்மனி போலான்னு இருக்கேன். ம். எஸ்டோனியா பிளான் பண்ணியிருக்கேன். ரஷ்யா பிளான் பண்ணி எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போவேங்க. எனக்கு எங்க காஸ்ட் கம்மியா எஜுகேஷன் கம்மியா இருக்குமோ ம். அப்படி போலான்னு இருக்கேன். பாத்துக்கிடுங்க. அஹ் அதான் இவனுங்கெல்லாம் நம்ப முடியாதுங்க. டிவிக்கேன்னு ஓட்டு போட்டு போயிடுவானுங்க. இதை பத்தி நான் கவனிக்க மாட்டானுங்க. வளரலங்கிறானுங்க. என்ன வளரலான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றானுங்க. சரி உனக்கு என்னடா மாற்றம் வேணும் அதை சொல்லுடானா சொல்ல மாட்டேன்றானுங்க. சொன்னாதானே இது செய்வாங்க. இது இவன் மோடி வேற வந்துட்டு தங்கம் வாங்காதீங்கன்றான். ஐயா அது வாங்குங்க ஐயா வாங்காம விட்டுறாதீங்களா. அவன் சொன்னதுல இருந்து ரேட் அதிகமாகுது. என் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே ஏறுது. கோல்டு ETF போட்டிருக்கேன். ஆ, அப்படியே ஏறுது. என்ன எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க? கோல்டு ETF எந்த அப்ளிகேஷன் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா இல்ல இது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி? 2 இது க்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ க்ரோ விட்டுட்டு இது செரோதாவோட கைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். நான் ஜெரோதா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்டா. நான் இது 20 போட்டிருக்கேன். இது கேளு. சைன் அப் சார்ஜ் ஏதாவது கேட்டானுங்களா? இல்ல ஆமா, இது செரோதாக்கு மட்டும் கேட்பானுங்க. ஜெரோதா ஜெரோதால நீ லாகின் பண்ணினாலே போதுமா? ம். உள்ள போனா பேன் கார்டு கொடுத்து நார்மல் ப்ராசஸ் தான்டா. இல்லடா இப்ப நீ ஜெரோலா பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா நீ கைட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கைட்ல போயிட்டு இது பண்ணிக்கலாம் கரெக்டா? கைட்டுன்றது ஆப், சரியா? மொபைல் ஆப். அது அதான் மொபைல் செரோதாவோடது. அப்ளிகேஷன் தானே. அது செரோதாவோடது, ஓ, அவ்வளவுதான். ஓகே என்னன்னா இப்ப வந்து நான் 20 போட்டிருந்தேனா, இப்ப இவன் சொன்னதுல இருந்து விலை ஏறி எனக்கு 30 மாறி இருக்குது. வா அப்படின்ற மாதிரி ஓகே ஓகே. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் விலை ஏறுது. ஆண்டா நானும் சொல்றேன். எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. நான் எப்பயுமே கம்மியா இருக்கிறப்ப வாங்கிக்கோங்கடா. பேசிக் ஏன் நாலேஜ்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, உங்க வீட்டுல இருக்கிற தங்கத்தை வந்து கொடுத்துட்டு போங்க, நாங்க அதுக்கு பதிலா இதா தரோம் அப்படின்ற மாதிரி பாண்ட்ஸ் அது மாதிரி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு தங்கம் தேவை அப்படின்றதுனால. ஆமா ஆமா. இவன் வந்து ஒரு காலகட்டத்துல மோடி வந்து என்ன பண்ணிருக்கான்னா, இந்த இது இருப்பாங்கல்ல ரயில்வே இதுக்குள்ள ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கும்ல, ஆமா. அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, நாட்டுக்கு நஷ்டமா போகுது ஆ, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில பேர் வந்து மோடி அதை கேன்சலும் பண்ணியிருக்கானுங்க, டூஸ் பசங்க. ஆ, அது ஆ. ரைட்ரா அது, நீ அதான். உன்னோட இதுடா அப்படின்னாலும். ஏங்க, இது பண்றதுக்கு இந்த ஏதோ ஒரு ஸ்டேட்ல பூசாரிக்கு மாசம் 1,00,000 சம்பளம் கொடுக்குறானுங்களா? அதை கட் பண்ணாலே போதுமே. ம், புரியுதுங்களா? ம். அதை கட் பண்ணாலே நம்ம வந்துட்டு மாசம் 1,00,000 என்ன ஒரு 1,00,000 பேர் வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு வரும்? எனக்கு அது வந்து என்ன சொல்றது, அது எங்க நடக்குதுங்க, அதை விட்டுங்க. நம்ம ஊரு பிரச்சனையை பாருங்க முதல்ல. அவங்க ஊர் அவங்க நாசமா போனா அவங்க குரல் எழு போய்கிட்டோம். எவனுக்குமேவா தோணாது இது தப்புன்னு. நான் சொல்றேங்க எல்லாம் ரேட் மைண்ட்ல இருக்கானுங்க. மாப் மென்டாலிட்டில இருக்கானுங்க. நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. வாழ்ந்துட்டு போங்களா. நம்ம வந்து எனக்கு என்னன்னா மோடிக்கு சப்போர்ட் பண்றவனும் சரி, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றவனும் சரி, ம். எவனுமே இந்தியால கிடையாது. எல்லாம் நல்லா டாக்ஸ் கட்டுறானுங்க. புரியுதா? புரியுது புரியுது. நல்ல கண்ட்ரில நல்லா டாக்ஸ் கட்டுறானுங்க, நல்லா சம்பாதிக்கிறானுங்க, நல்ல நல்ல என்விரான்மெண்ட்ல வாழ்றானுங்க. ம். ஆனா இங்க இருக்கிற நம்ம ஏதாவது பேசுனா ஆன்டி இந்தியானா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு இது வந்துச்சு, ஒரு கேள்வி மாதிரி எவ்வளவு ஒண்ணு. எரிச்சலா இருக்கு தெரியுமா? எனக்கு எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்குன்னா, ப்ரோ நீ இங்க வா, உன்னோட கார்டை எனக்கு குடு, நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சா பண்ணி விடு, நான் போய் அந்த கண்ட்ரில வாழ்றேன். நான் ஆன்டி இந்தியன் தான், நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். நான் இப்படிதான் ஒரு சரியா? ஒண்ணு போய் கமெண்ட் போட்டு வந்தேன். ஒரு பொண்ணு வந்து ஆ, பேசியிருந்தா, எங்கேயோ இது கனடாலயோ ஜெர்மனிலயோ இருக்கா. ஆ, வந்துட்டு நாட்டுல அண்ணா ஆட்சி அமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சிங்களத்துல பேசிட்டு இருக்கா. ஆ, நீ வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணா கூட உனக்கு ஏதோ சென்டிமெண்ட் நான் உதறிட்டு போயிடுவேன். நீ ஆ, அங்க உட்காந்து தியேட்டர்ல கூட படம் பார்க்காத ஆள் நீ. ஆ. பைரசியில பார்த்துட்டு அண்ணா. ஓடிடிலயும் பைரசிலையும் பாக்குற ஆளுங்க நீங்க. சரியா? ஆ, நானும் ஆச்சே என்ன சொல்றது, கடைசியா அந்த நீ எல்லா அண்ணா பேசலாமா? ப்ரொடக்ஷன் சென்டர் போயிருக்கேன். ஆ, நான் பேசலாம், நீ எப்படி பேச? நான் போயிட்டு அப்பனா நீங்க இங்க ஆ, வந்து வாழுங்க, நாங்க அங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆ. அது ரிப்ளைக்கு அப்புறம் ரிப்ளை வரல, அப்படியே போயிடுச்சு. அதாங்க நான் வந்து சீரியஸ் தாங்க. இவனுங்க அங்க போயிட்டு அங்கேயும் கம்முன்னு இருக்க மாட்டேன்றான்டா. நீ பாக்குறீல, பாரிஸ்ல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. டே பாரிஸ் ரோட்ல தேங்காய் உடைக்கிறானுங்கடா. ஐயோ நான் ஏய் என்னால முடியலடா. டே நான் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் தானே நான் அந்த கண்ட்ரிக்கே போறேன். அங்கேயும் இந்த மாதிரி பண்ணானுங்கன்னா எப்பட்றா? நான் வந்து நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மட்டும்தான் லெஃப்ட் ஐடியாலஜில ஃபாலோ பண்றது. அவங்க ஊர் ஆளுங்கன்னா ரைட்டு தான். ஊர் விட்டு தாண்டா சரி அப்படின்ற மாதிரி திருப்பாச்சி மாதிரி. அவனால டிபோர்ட் பண்ணி இங்க அனுப்புங்கடா. புத்தி அதான் வச்சு. ஏய்
தேம்ஸ்ல போயிட்டு ரேண்டமா போயிட்டு இருக்கோம். பரவால்ல போய் தொலைவோம். இவனுங்களுக்குலாம் இப்படி போனா தான் கரெக்ட்டா இருக்கும். எபிசோடு அப்படிதான் இருக்கும். கேட்கறதுனா கேளுங்க, கேட்காட்டி போங்கடா டேய். ம். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு நீ மோடிக்கு இந்த கத்து கத்துற அப்படின்னா, நீ இங்கிட்டு வா. ம். சரியா? நீ சொன்னதுதான் லூசிஃபரு. ம். நீ இங்க வா. நான் அங்க போயிடுறேன். நீ நல்ல என்விரான்மென்ட் நல்ல ஏர் பொல்யூஷன் இல்லாத ஊர்ல இருக்க. சரியா? ம். வாட்டர் பொல்யூஷன் இல்லாத நதிகள்லாம் பார்க்குற. ம். அ நல்ல சாப்பாடு சாப்பிடுற. நல்ல சாப்பாடுன்னா மேபி இந்தியால ஓரளவுக்கு அ ஆர்க ஆர்கானிக் ஃபுட் இல்ல கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட் இருக்கலாம். ஓகே. அத நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன்னே வையேன். ம். அ ஃபுட் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கிற ஊர்ல இருக்க. சரியா? ம். அ உன்ன வந்து சமமா நினைப்பானுங்க அந்த ஊர்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். சரியா? ம். ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கா நினைச்சு கை குடுக்குறதோ, ஹக் பண்றதோ பண்ணுவானுங்க. சரியா? இங்க எனக்கு அது ஏ எதுவுமே கிடைக்காத அந்த போது, கடைசி பாயிண்ட் மட்டும் அந்த அளவுக்குலாம் இல்ல. எப்பா ஒரு சிலர் இருப்பாய்ங்கப்பா. நம்ம எப்படி பழகுறோமோ அப்படிதான்ப்பா அவனும் பழகுவான். ஓகே. ஆனா என்ன சொல்றது? இந்த இடத்துல மட்டும் நான் கர்மாவ பொதுவா நம்புவேங்க. அவங்கள வந்து ரொம்ப புனிதவர்களா காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அப்படி நான் காமிக்கல. இப்ப நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தான் சொன்னேன். சரியா? மேபி 50% கூட வச்சுக்க. சரி. சரியா? நல்லவனா இருக்கான். சரியா? இங்க வந்து பாரு, முக்கால்வாசி 80-85% ஆஃப் பீப்பிள் வந்து ஜாதி வெறியோட இருக்கான். நீ இல்லன்னு மட்டும் சொல்லு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கடா. இது நானே அப்படிதான்டா இருந்தேன். என்கிட்டலாம் பொய் சொல்ல முடியாதுடா. கண்டுபிடிச்சுருவேன்டா. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, நீ நம்ம ஊர்க்காரன்றது மட்டும் பாக்குற. அவங்க நைஜீரியாக்காரன் ஒருத்தன் வந்து மேயருக்கு ரன் பண்ணியிருக்கான். ஆப்போசிட்ல இன்னொரு நைஜீரியாக்காரனை நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒயிட்ட நிப்பாட்டி அவங்க ஏதாச்சும் இது ரேஷியல் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அவங்க பார்ட்டியும் இந்த ரன்னுக்கு வந்து நைஜீரியன் நிப்பாட்டியிருக்காங்க. அவ என்ன பேசுறானா, அவ புத்தி மாதிரி நம்ம கிளான்ல இருந்து அவங்க வரல. அவங்க நம்ம கிளான்காரங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்க கிளான்காரங்க எல்லாம் இருக்கவே கூடாது. என்ன என்ன மட்டியான ஒரு இது. நீ இந்தியன்ஸ் மட்டும் பேசுற. தெரியும். எல்லா ரேஸ்லயும் இந்த அவனும் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆ. கிளான் பாக்குறதா இருக்கு. நீ ஆமாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. நான் ஒத்துக்கிறேங்க. இந்த அத நான் வந்து இந்த விஷயம் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்கன் வந்து காலேஜ் படிக்கும் போது மச்சான் புரட்சிகரமா 4-5 படம்லாம் அப்புறம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரவாண்டான்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தேன். இல்ல எனக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த படம்லாம் தெரியும்டா. அஹ் சரியா? அந்த கதைகள்லாம் தெரியும். இருந்தாலும் வந்து என்னன்னா, அந்த படம் பாத்தீங்களா ஹோட்டல் ரவாண்டா? அவாண்டா பார்க்கல இன்னும். பட் அந்த கதை என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு ஓவர்வியூ தெரியும். சரி, அது பார்க்கலன்னா பாருங்க ஆடியன்ஸ் நீங்களும். அது நல்ல படம். லூசிஃபர் நல்லா சஜஷன். இருக்குங்க. ஆமாங்க. நல்லாதாங்க இருக்கும். நல்லா இல்லலாம் இல்லங்க. நல்லா தான் இருக்கும் படம். ம். அதுல வந்து இந்த கிளான் சண்டை தான் மெயினா காமிச்சிருப்பாங்க. எனக்கு எனக்கு எப்படா 2 பேரும் ஏங்க கருப்பா அப்படி இருக்கீங்கடா. உங்களுக்கு அது பார்க்க புடிக்கலன்னா, பேக் பேக்கர் குமாரோட ஆ சவுத் ஆஃப்ரிக்கன் எபிசோடு ஒண்ணு இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் சீரிஸ் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ரவாண்டா போயிருப்பாரு அவரு. சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா சம்திங்ல ரவாண்டா போயிருப்பாரு. அதுல அந்த டீட்டெயில ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. அந்த ரவாண்டால என்ன நடந்துச்சு? ஏன் அந்த மாரி பண்ணிக்கிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் எப்படி மீண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் பாருங்க. எனக்கு எனக்கு அத பார்க்கும்போது நமக்குள்ள நமக்கு தெரிஞ்சது பேசுற மொழி, ஸ்கின் கலரு, டைலக்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரோம். இவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஆ. அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் கருப்பா தான்டா இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்னடா பிரிவினை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஜாதி தாங்கய்யா. அதுவும் ஒரு வகையான ஜாதி தாங்கய்யா. வேற ஒண்ணும் இல்லங்கய்யா. நீங்க ஒண்ணுமே இல்ல. அவனுங்க என்ன என்ன கிளானு 2 கிளான் சொல்லுவானுங்கல்ல. அது என்னது? தெரியல விடுங்க அது ம். இருக்கும். அது 2 கிளான் சொல்லுவானுங்க. அது 2 கிளானுமே கிட்டத்தட்ட ஒரு ஜாதி பேர் தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதான் எனக்கு வந்து அவங்க டிப்போர்ட் பண்ணுவானுங்களா? எனக்கு பண்ணா கஷ்டப்பட போறது 2 பேருமே தான். அவன் மொத்த ரிப்போர்ட் இது பண்ணா பரவால்ல. அவன் உயிரோட வேற ஏதோ ஒரு கண்ட்ரில போய் வாழுவான். அவனுங்கள கொல்லுவானுங்க. ஆ. இவனுங்க இது டிப்போர்ட் பண்றவங்கள கொல்றது இல்ல. டிப்போர்ட் பண்ண ஆ, தடுக்கிறவங்கள கொல்றானுங்க. ஒரு 2 பேர் தொடர்ந்து செத்துருப்பானுங்க. ஆ. 2 பேருமே டிப்போர்ட் பண்றவங்க இல்ல. டிப்போர்ட் பண்றத தடுக்க வந்தவனுங்க. நீ என்னடா ஓகே. தடுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டே கொன்னுட்டு இருக்கான். இது வந்து அதாங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாதடா, அதெல்லாம் தப்புடா. மனுஷனுக்கு மனுஷன் ஏன்டா அந்த மாரி அடிச்சுக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்மளால என்ன நடக்க முடியும்னா, லெட்ஸ் கிரியேட் அ வேர்ல்ட் ஆ, வேர் வி கேன் ஹேவ் ஃப்ரீ வில். ஆ. ஃப்ரீ வில் அவ்வளவுதான். ஃப்ரீ வில் அதுக்கப்புறம் நெறைய இருக்குங்க. நீங்க வந்து நீங்க அதெல்லாம் யுட்டோப்பியன் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல டிஸ்டோப்பியன் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்க நெனச்சு பாருங்க. ஆ ஒரு 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 டிஸ்கிரிமினேஷன் இல்லாத உலகம். ம். ஈகோ இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். ஆ. சொர்க்கங்க அது. ஏ
ஏற்றத்தாழ் இருக்கிற தானேங்க அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. விடுங்க. சரி முடிச்சுப்போமா? முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடுக்கு பேர் வந்து ஃப்ரீவில் நாங்க வைக்கிறோம். கடைசியில முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரீவில் மற்றும் பலர்னு வைக்கலான்ட்டு இருக்கேன் நானு. மற்றும் பல நல்லா குட்டியா போடு. ஏன்னா ஃப்ரீவில் சீமோர்னு வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இது ஷேடோ வகை அதில் போட்டுருவாங்க மற்றும் பலன்னு சொல்லிட்டு அவங்க பில்லர் எபிசோடுக்கு. ஓகே ஓகே. இது போக என்னன்னா இன்னொரு குட்டி அறிவிப்பு என்னன்னா, நீங்க இந்த எபிசோடு கேட்டுட்டு இருக்க நேரத்துல கேஎஸ்பியில நான் நீகன் 2 பேரும் சேர்ந்து ஒரு இது போய் பேசியிருப்போம். அவங்க இதுல கெஸ்ட் ஸ்பீக்கரா. கேஎஸ்பினா என்னன்னா கருப்பு சட்டை பாட்காஸ்ட். நாங்க வந்து புது நண்பர்களோட அடிக்கடி கொலாப் பண்ணிட்டு இருக்கோம். டெலுலு பத்தி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரலாம், இல்ல அதுக்கு அப்புறமும் வரலாம். இந்த வாய்டு பாட்காஸ்ட்ல ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான 2 இதுவும் வந்துருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மாதிரி வச்சிருக்கோம். வரலன்னா கீழே பிராக்கெட்ல கமிங் சோன்னு போட்டிருக்கோம். நீங்க இதை கேட்டு முடிச்சுட்டு அங்க என்னடா பேசிருக்கீங்க அப்படின்னா அது இல்லாம ரேங்க் கேசட்ல ஒரு எபிசோடு பேசியிருக்கோம். அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் கேளுங்க. நாங்க கொலாப்ல இருக்கிற எல்லா பாட்காஸ்டருக்கும் ஷவுட் அவுட் கொடுத்துட்டோம். ஆமா. இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னா நீங்க வாய்டுக்கு வாங்க. அங்க ஃபுல்லாமே கண்டென்ட் ஓரியன்டடா நாங்க அங்க அடிக்கடி மேபி கொலாப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. டெக்னிக்கலா போகங்காட்டி நாங்க அங்க வந்து கொலாப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னடா ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சா குஜிலி மஸ்துன்னீங்களேடா, எங்கடா குஜிலி மஸ்துன்னு கேட்டீங்கன்னா, குஜிலி மஸ்து செஞ்சா செய்யற மாதிரி இருந்தாதான் எபிசோடு வரணும். எங்களை செஞ்சுட்டாங்க, அதனால நாங்க எபிசோடு போடல. அதனால இப்பதான் ஒவ்வொருத்தனும் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் வந்து அக்செப்டன்ஸ் இருந்தோம். இப்பெல்லாம் அக்செப்டன்ஸ் தாண்டி போய் நாங்க தமாசா இருக்கு சட்டசபையே. அதனால நான் உதயநிதி புள்ளி நிதியா மாறினங்காட்டி ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்னு அதனால நாங்க திருப்பி வந்து ரெக்கார்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி வழக்கம் போலதான் ஃபீட்பேக் ஃபார்ம் கீழே இருக்கும். என்ன தோணுச்சோ, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க போட்டாதான் எத்தனை பேர் கேட்குறீங்க கேட்கலன்றது எங்களுக்கு தெரியும். அது போக இன்ஸ்டாகிராம்லயும் வாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு இதுல ஃபீட்பேக் கொடுங்க. அதை வச்சுதான் நாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ண முடியும். நாங்க ரேண்டமா போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தப்புன்னு தோணுதோ இது பண்ணுங்க, கொஸ்டின் போடுங்க. இல்ல அடுத்து ஏதாவது எபிசோட் சஜஷன்னா பண்ணுங்க, சஜஷன் போட்டு மூவி சஜஷன்னாலும் பண்ணுங்க. ஃப்ரீ டு டாக் டு அஸ். நாங்க ஒன்றும் பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. கீழே நீங்க எதர் கீழே அங்க கூகுள் ஃபார்ம் இருக்கும், அங்க பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எபிசோட் டிராப் ஆகும்போது இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அவுட்காஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து ப்ளூ டிக்கோட இருக்கும். இப்ப கேட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு இருக்கும். அது வரைக்கும் அதான் எங்க இதுவே. ஸோ அங்க வந்து கமெண்ட்ல வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா நேரா அங்க பயோலயே ஒவ்வொருத்தரோட ஐடியும் இருக்கும். நீங்க அங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா எதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க அங்க வந்து பேசுங்க. அப்படி இல்லை நான் அவுட்காஸ்ட்லயே பேசிக்கிறேன்னா அங்க மாப் இருப்பாரு எப்பவுமே. என்ன கேள்வினாலும் தாறுமாறா பேசிட்டு இருப்பாரு. ஏன் ப்ரோ தமிழ்நாடுக்கு ஹிந்தி தேவை அப்படின்னு நீங்க பேசுனீங்கனாலும் அவர் உங்ககிட்ட வந்து பேசுவார். என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு விளக்கம் தருவாரு. ஆமா.